நாங்கள் இந்த காணொளியூடாக புதிய வாழ்வு நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தின் இதுவரை காலமும் இலைமறைகாயாக இன்னோரென்ன பல சாதனைகளையும் பல தொண்டுகளையும் மாற்றியிருக்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்த 10வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர்களுடைய சாதனைகள், அவர்கள் செய்திருக்கின்ற தொண்டுகள், அவர்களுடைய வெற்றி பயணத்தின் பின்னணியில் இருப்பவர்கள், அவர்களுடைய வெற்றி பயணத்தை கொண்டு நடத்துபவர்கள் என்று சகல விஷயங்களையும் இந்த காணொளியூடாக ஆராய இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உரையாடலில் இணைந்து கொள்ள இருக்கின்றவர் அந்த நிறுவனத்தினுடைய புதிய வாழ்வு நிறுவனத்தினுடைய திட்ட இணைப்பாளராகவும் அந்த நிறுவனத்தினுடைய வெளிநாடுகளுக்கான ஒரு இணைப்பாளராகவும் அந்த நிறுவனத்தின் ஒரு ஊன்றுகோலாகவும் இருக்கின்ற திரு விஜயலாதன் அவர்கள். விஜயலாதன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் உண்மையில் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. 2 கண்களினுடைய பார்வையை இழந்தாலும் இந்த சமூகத்தினுடைய நல்வாழ்வுக்காக ஒளி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பினுடைய 2 கண்களாக செயற்படுகின்ற ஒரு உன்னதமான மனிதன். அந்த மனிதனை நிகழ்வினூடாக இந்த காணொளியினூடாக நான் நேரடியாக கண்டு பேசி அவருடைய கருத்துக்களை நான் உங்களுக்கும் பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே ஒரு ஊடகவியலாளராக பெருமை அடைகின்றேன். விஜயலாதன் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். விஜயலாதன் ஒரு வெற்றியினுடைய நாயகன் என்றே சொல்ல வேண்டும். தன்னுடைய பார்வை புலன்களை இழந்தாலும் இந்த சமூகத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த சமூகத்துக்கு தொண்டு செய்கின்றவர்களோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு வெற்றி நாயகன். விளையாட்டு, கல்வி, சமூக சேவை என்று அனைத்திலும் முன்னிலை வகிக்கின்ற ஒரு வீரன். அவருடைய செயற்பாடுகளை நீங்கள் நேரடியாகவும் அதே நேரம் ஊடகங்கள் வாயிலாகவும் பார்த்திருப்பீர்கள். ஒரு பட்டதாரி, ஒரு முதுகலை மானியாக தன்னை நிலைநிறுத்த முயற்சி செய்து வெற்றியின் படியிலே நிற்கின்ற ஒருவர். இவருடைய செயற்பாடுகளும் இவருடைய விளையாட்டுக்களும் நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற நேரடியான உன்னதமான விஷயங்கள். 20க்கும் மேற்பட்ட தங்கப் பதக்கங்களுக்கு சொந்தக்காரன். கல்வியில் தன்னை உயர்நிலையில் வைத்துக்கொண்டு இந்த சமூகத்துக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றவர். 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தன்னுடைய விழிப்புலனை இழந்தாலும் இந்த சமூகத்தின் விழிகளாக செயற்படுகின்ற விஜயலாதன் அவர்களுக்கு வணக்கம். விஜயலாதன், வணக்கம் அக்கா. உங்களோடு இந்த புதிய வாழ்வு நிறுவனம் தொடர்பாக சில விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடுவோம். அந்த வகையிலே இந்த நிறுவனத்திற்காக, இந்த நிறுவனத்திலே நீங்கள் இணைந்து கொண்டு பணியாற்றுகின்றீர்கள். இந்த நிறுவனம் உருவான பின்னணி பற்றி எங்களோடு கொஞ்சம் உரையாடுங்கள். எங்களுடைய புதிய வாழ்வு என்கின்ற இந்த அமைப்பானது 10/10/2016ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம், இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக தங்கள் உடல்களை விழுப்புண் ரீதியாகவோ அல்லது வலுவிழப்புக்குள்ளான நிலையிலே கொண்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அதிகமானவர்கள் காணப்பட்ட போது, வவுனியாவில் இருக்கின்ற வைகரை என்கின்ற ஒரு பராமரிப்பு ஒரு இடத்திலே ஒரு பெண், அதாவது தற்போது எங்களுடைய நிறுவனத்தினுடைய நிறைவேற்று இயக்குநராக இருக்கின்ற திருமதி புனிதமதி நடனேஸ்வரன் ஆமையார் அவர்கள் பிரித்தானியாவில் இருந்து இங்கு வருகின்ற போது அவர்களை போய் சந்திக்கிறார். அவருடன் அவருடைய தமக்கையாரும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரும் அங்கே செல்கின்றார்கள். அங்கே அதிகளவான மாற்றுத்திறனாளிகள், அதாவது சக்கர நாட்காலியிலே தங்கள் காலத்தை கழிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள், மற்றது படுக்கையிலேயே காலத்தை கழிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் என்று பலரும் இருக்கின்றார்கள். அவர்களுடன் உரையாடுகின்ற போது அவர்கள் கேட்கின்றார்கள், எங்களுக்கு நாங்கள் தங்குகின்ற இடத்திலிருந்து தாங்கள் கழிப்பறைக்கு செல்ல வேண்டுமாயின் அல்லது குளியறைக்கு செல்ல வேண்டுமாயின் நீண்ட தூரம் செல்கின்றோம். இந்த சக்கர நாட்களில் இடையிலே செல்கின்ற வேளையில் தங்களுக்கு இயற்கையின் உபாதைகள் இடையிலேயே இப்படி அமைந்து விடுகின்றது. எங்களை ஒரு இல்லம் ஒன்றிலே எடுத்து பராமரிக்குமாறு அவர்கள் எங்களுடைய நிறைவேற்று இயக்குநரிடம் கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலேயே அவர் உண்மையிலேயே தேசப்பற்று மிக்க ஒரு மனிதர். பல எங்களுக்கு முன்னே வாழ்ந்த முன்னோடிகளுடைய தலைவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றுகின்ற, அவர்களுடைய இலட்சியங்களை
தான் நிறைவேற்ற வேண்டுமென்ற ஆதங்கங்களை கொண்டு இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கையான மனிதர். அவர் அதற்கு ஒரு பதிலும் கூறவில்லை. பேசாமல் மீளவும் அவர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி சென்று விட்டார். அப்போது அங்கே இருந்த மாற்றுத்திறனாளிகள் கூறினார்கள், இவரும் ஏலவே வந்து எங்களை பார்வையிட்டு சென்றவர்கள் போல எதையும் அவர்கள் தங்களை பராமரிப்பு இல்லம் ஒன்றில் எடுத்து பராமரிப்பதற்கான முயற்சி எடுக்க மாட்டார் என்று தங்களுக்குள்ளே கதைத்தார்கள் என்று பின்னாளிலே அவர்களே எங்களிடத்திலே கூறிய போது இந்த தகவலை நான் அறிந்து கொண்டேன். இப்படி அவர் அங்கே சென்றபோது தன்னுடைய தமக்கையருடன் தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பிப்போம். எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் தேசாபிமானிகள் அவர்களுடைய வாழ்நாளினுடைய இறுதி காலங்கள் வரையும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி 10/10/2016 வடக்கிலே இந்த புதிய வாழ நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. நல்லது. இந்த நிறுவனத்தை ஆரம்பித்ததற்கான பின்னணி ஒரு மாற்றுத்திறனாளிகளினுடைய அல்லது ஒரு தேவைக்குட்பட்டவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. சந்தோஷமான விஷயம். இந்த 10 வருடங்களுக்குள் அவர்களை நீங்கள் பராமரிப்பது தொடர்பான விஷயங்களிலிருந்து இந்த 10 வருடங்களுக்குள் நீங்கள் கண்ட கனவுகள் இதுவரையில் நிறைவேற இருக்கிறதா? கனவுகள் என்று காணுவதற்கு நாங்கள் உறக்கம் கொள்வதில்லை. ஆனாலும் எங்களுடைய அந்த செயற்பாடுகள் முழுமையாக அடையப்படவில்லை. நாங்கள் ஏறத்தாழ ஒரு 10 விதமான எங்கள் இலக்கை கூட அடையவில்லை. என்னன்னு சொன்னால் இன்னும் அதிகளவான தேவைகளும் அதிகளவான பிரச்சனைகளும் எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கின்றோம் முள்ளந்தண்டு வட மற்றும் ஏனைய வலுவிழப்புக்குள்ளான மாற்றுத்திறனாளிகளை அவர்களுடைய இறுதி காலங்கள் வரையும் பராமரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மை நோக்கம். அதை தாண்டி நாங்கள் சமூக சேவை என்ற விடயங்களை முன்னெடுத்துக்கிறோம். அதாவது எங்களுடைய பணிப்பரப்புகளான மலையகம், கிழக்கு, வடக்கு போன்ற பகுதிகளிலே பிரதானமாக எங்களுடைய சமூக சேவை வேலைத்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். அதிலே நாங்கள் தன்னிறைவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். எங்களுடைய மக்கள் தங்களுடைய கரங்களால் அன்றாடம் தாங்கள் உழைத்து பிறரிடத்தினுடைய உதவிகளையோ அல்லது பொருளாதார ரீதியான தேவைகளையோ எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்ற பெரிய ஒரு லட்சியத்தை தான் நாங்கள் நோக்கி பயணிக்கின்றோம். அதில் ஒரு 10 விதத்தை நாங்கள் தற்போது அடைந்திருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக அந்த இலட்சியத்தை நாங்கள் அடைவோம். அது நினைவாகும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நல்ல விஷயம். எந்த நிறுவனமும் அல்லது எந்த ஒரு தொழிலும் தொடங்கப்படும் போது சவால்கள் நிறைய இருக்கும். ஏகப்பட்ட சவால்களை சந்திப்பார்கள். தொழிலாக இருந்தன, வாழ்க்கை கூட அப்படித்தான் சவால்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இப்படி பெரிய ஒரு திட்டத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனத்திலே நீங்கள் கண்டிப்பாக சவால்களை சந்தித்திருப்பீர்கள். ஏன் சவால்களை சந்தித்தீர்கள் என்று நான் கேட்கின்றேன் என்றால், சவால்களை எப்படி வெற்றி கொள்வதென்று எல்லோரும் அறிய வேண்டும். சவால்களை சந்தித்தோம் என்று சொல்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சவால்களை வெற்றி கொண்டோம், எப்படி வெற்றி கொண்டோம் என்று சொல்பவர்கள் இந்த சமூகத்தில் குறைவு, அமைப்பில் கூட குறைவு. ஒவ்வொரு இப்படியான உதவி நிறுவன அமைப்புகளில் கூட குறைவு. நாங்கள் எப்படி வெற்றி கொண்டோம் அந்த சவாலை, நீங்கள் எப்படி வெற்றி கண்டீர்கள்? உங்களுடைய சவால்களை, கண்டிப்பாக சவால் இருந்திருக்கும் என்பதனால் இருந்ததா என்று கேட்கவில்லை, உங்களுடைய சவால்களை எப்படி வெற்றி கண்டீர்கள்? சவால் என்று நாங்கள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் எல்லா எதிர்விளைகளையும் நாங்கள் எங்களுக்கு சாதகமாக்கி பயணிப்போம். அதுதான் எங்களுடைய ஒரு திடம். சவால் என்பது எங்களுடைய நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட போது நிறைவேற்று இயக்குனர் இது தொடர்பாக வேறு நபர்களோடு உரையாடியிருந்தார். அப்போ அவர்கள் கூறினார்கள், இந்த ஆம்பளையிலே பல நிறுவனங்களை தொடங்கினாங்க, நடத்தலான்னு சொல்லி விட்டுட்டாங்க, நீ ஒரு பொம்பளையாக இருந்து இதை தொடங்க போறியோ, சாத்தியப்படாத விஷயம், இந்த விஷயத்தை கைவிடு, விட்டு வேறு என் வேலையை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தார்கள். நீ ஒரு பொம்பளை, உனக்கு முடியாதுன்ற ஒரு கருத்தை சொன்னால் அதை சாதிச்சு காட்டணுன்றது அவட சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் உள்ள ஒரு கொள்கை, ரத்தத்தில் ஊறுறன்னு சொல்லலாம். அப்போ அவள் இதை நான் செய்யத்தான் வேணுமென்று அதுக்கு பிறகு இன்னும் தன்னை தடப்படுத்தி கொண்டு தொடங்கினவா. நாங்கள் ஒரு வீடொன்றுள்ளதான் அந்த நபர்களை பராமரிக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் பராமரிச்சினாங்கள். இதில் மக்கள் அதை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள், உங்களுடைய இயக்குனருக்கு ஏற்பட்ட சவால், அதாவது ஒரு பெண்ணாக இப்படி சாதிக்க போகிறா என்று.
அதே போல் மக்களினுடைய அல்லது இந்த சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருந்தது? இது இந்த அவாவுடைய வெற்றி பார்வையை போக்கை பார்க்கும்போது சமூகம் எப்படி உங்களை வரவேற்றது? அந்த மாற்றுத்திறனாளிகள் சரி இன்னும் பெற வேண்டும் என்று விரும்பினார்களா, அல்லது நீங்கள் ஏலவே கூறியது போல சிலர் வெளியேறினார்கள் சொன்னீர்களே, இதற்குரிய காரணங்கள், இதுக்கு பின்னால் இந்த விஷயங்கள் சொல்லுங்கள். இல்லை, வெளியேறுகிறான்னு நாங்கள் சொன்ன வந்த விஷயம் வந்து அவர்கள் வந்து ஆரம்பத்தில் யுத்தத்துக்கு பின்னர் வந்து குடும்பங்களோட இல்லாமல் இப்படி வைகரை என்ற அமைப்பில் கேட்கல வந்து தொடர்பாடுகள் இல்லாமல் இருந்தவர்கள். எங்கள்கிட்ட வந்த பிறகு சில அங்கத்தவர்கள் வந்து தங்களோட குடும்பங்களை தொடர்பு கிடைச்சி அவைகள் குடும்பங்கள் இணைக்கப்பட்ட பிறகும் எங்களை இல்லத்தில் இருந்துட்டு பிறகு அவர்கள் தாங்கள் வீட்டை போகிறோம்னு சொல்லி போனவை நாங்கள் வீட்டை விட்டுட்டோம். அவர்கள் தான் வெளியேறினார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற அந்த விடயத்தில் வந்து நாங்கள் எங்கள் நிறுவனத்தை முழுமையாகவே நிர்வகிக்கிற வந்து மாற்றுத்திறனாளிகள். நிறுவனத்தின் தலைவர், அதில் இருக்க ஏனைய செயற்பாளர் இருக்கிற பெரும்பாலான பிரிவில் உள்ளவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள். இப்போ எங்களால் வந்து ஏலாதுன்ற விஷயத்தை நாங்கள் ஒருபோதும் கொண்டதில்லை. அது ஏலாதுன்று நாங்கள் எங்களோட இதில் வந்ததில்லை. அப்போ அந்த 7 மணி நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த வெற்றியை வந்து வெற்றி பயணமாக அந்த ஒரு நம்பிக்கை தான் மக்கள் வந்து எங்களை வரவேற்றிருக்கிறாங்க. இப்போவும் எங்களை வரவேற்கிறோம். ஒரு கட்டத்தில் ஏதாவது யோசித்தீர்களா, கைவிடுவோம் அல்லது இந்த 10 வருடங்களை வெட்டுவோம் என்று நினைத்தீர்களா, அல்லது என்ன யோசித்தீர்கள்? இடர்பாடுகள் வரும்போது என்ன யோசித்தீர்கள்? கைவிடுவோம்னு சொல்லி நாங்கள் ஒரு போதும் யோசிச்சதில்லை, நினைக்கவில்லை. ஆனால் 10 வருஷத்தையும் தாண்டி நாங்கள் பயணிப்போம். இப்போ நாங்கள் ஒரு தலைமுறை இதை நடத்தி கொண்டு வரோம். எங்களுக்கு பிறகும் இந்த நோக்கத்தோட இந்த சிந்தனையோடு இருக்கிற சந்ததிகளின் கையில் இந்த நிர்வாகத்தை, இந்த நிறுவனத்தை நாங்கள் கையளிப்போம். அதுக்கு பிறகும் இந்த நிறுவனம் தொடர்ந்தும் இயங்கும். நாங்கள் எல்லாட்டிலும் இது நடக்கும். இந்த 10 ஆண்டுகால பயணம் என்பது இலகுவானதல்ல. ஒரு இயக்குனர் வெளிநாட்டில் இருக்கும்போது இங்கிருந்து மாற்றுத்திறனாளிகளை வைத்து ஒரு சவாலான விஷயம் இந்த 10 வருட பயணம் என்பது. இந்த 10 வருட பயணத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சாதனைகள், அதாவது உங்களால் செய்து முடிக்கப்பட்ட நீங்கள் பெருமைப்படக்கூடிய 3 சாதனைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். 3 விஷயங்களை சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் 3 விஷயங்கள் என்று கேட்கின்றேன் என்றால், ஒன்று என்று சொல்லிவிட்டால் அவ்வளவுக்கு சாதனை என்று நாங்கள் எடுத்துவிட முடியாது. அதாவது 3 சொல்லுங்கள், 3 விடயங்கள். நாங்கள் சாதனைகள் என்று இதனை கூறுவதை விட சேவைகள்லாம் எங்களுடைய முக்கிய நோக்கம். தேவைகளோடு உள்ளவர்களுக்கான சேவைகளை செய்வது. எங்கள் நோக்கம் வந்து பசி என்பது யாவருக்குமே ஒரு சமனான ஒரு விடயம். பசியோடு எந்த மொழி பேசுகின்றவனோ, எந்த இனத்தவனோ, எந்த மதத்தவனோ இருந்தால் அது பசிதான். அதிலே வேறு 2 கருத்துக்களுக்கு இடமில்லை. இலங்கையை பொறுத்தவரையிலே 3 இன மக்கள் 2 மொழி பேசுகிறார்கள், வாழ்கிறார்கள். நாங்கள் அனைத்து மக்களுக்குமான உதவிகளைத்தான் அனைத்த காலங்களிலே மேற்கொண்டோம். எங்களுக்கு ஒரு நீண்டகால அவா ஒன்று இருந்தது. 3 மக்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக கண்டி தெல்தோட்டை பகுதியிலே இருக்கின்ற 200 குடும்பங்களுக்கு தமிழ், முஸ்லீம், சிங்கள சகோதர மக்களுக்கு நாங்கள் அந்த உதவியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. எப்படி என்றால், அந்த இடம் வந்து முதன்முறையாக அங்கிருந்த மலையகத்தை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு நிரந்தரமாக காணி உறுதி எதுவும் வழங்கப்படுவதில்லை. அப்படியாக வழங்கப்பட்ட அந்த காணிகளிலே வசிக்கின்ற மக்களுக்கான குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த வேலைத்திட்டத்தை 200 குடும்பங்கள், 3 இன மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் 200 குடும்பங்களுக்கு அந்த உதவி திட்டத்தை நாங்கள் செய்து கொடுத்தோம். பாகுபாடு இல்லாமல் தண்ணீர், குடிநீர் என்பது தேவையானது, அது செய்து கொடுத்தோம். அதுபோல் நாங்கள் அதிகளவிலே வந்து ஒரு குடும்பம் 1 லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு வேலை திட்டத்தை பிரேமானந்த அவர்களுடைய நிதி பங்களிப்பிலே, பிரித்தானிய வாழ்கிற பிரேமானந்த அவர்களுடைய நிதி பங்களிப்பு, அதாவது ஐயாத்துரை சிவசாமி என்கின்ற ஓய்வுநிலை ஆசிரியருடைய பெயரிலே ஒரு குடும்பம் 1 லட்சம் என்கின்ற நிதி திட்டத்தின் கீழே நாங்கள் 102 மக்களுக்கு 102 லட்சம் ரூபாய் பெறுமதியான உதவி திட்டங்களை கொடுத்தோம். அது வந்து வாழ்வார உதவி திட்டங்கள், அதாவது சிறு கைத்தொழிலாக இருக்கலாம், அல்லது தனியார் கைத்தொழிலாக இருக்கலாம்,
வேறுபட்ட சுயதொழில் ஊக்குவிப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, மற்றது மீன்பிடி, நன்னீர் மீன்பிடி வளர்ப்பு போன்ற விடயங்களுக்காக நாங்கள் 102 குடும்பங்களுக்கு 102 லட்சம் ரூபாய் செலவிலே அந்த வேலை திட்டத்தை முடித்து கொடுத்துருக்கின்றோம். இது இப்படி இருக்கும்போது சரி, உங்களுடைய சாதனைகள் நிறைய இருக்கின்றன. 3 கேட்டதுக்கு மன்னிக்க வேண்டும், நிறைய சாதனைகள். இன்னொரு விஷயம், உங்களுடைய இந்த பயணத்திலே இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை குடும்பங்கள் அல்லது எத்தனை நபர்கள் உங்களால் பயணித்திருக்கிறார்கள்? எனக்கு ஒவ்வொரு வேலைத்திட்டங்களையும் பொறுத்தவரையிலே அதிகளவான எண்ணிக்கை இருக்கின்றது. ஆனால் இடத்தால் உங்களுக்கு மட்டுப்படுத்தி சொல்லக்கூடிய 1000 அண்ணளவாக நாங்கள் இந்த வேலைத்திட்டத்திலே உங்களுக்கு குறைந்த அளவு கூறியிருக்கின்றோம். இதை தாண்டிய அளவிலே எங்களுடைய பயனாளிகள் எங்கள் மூலமாக அந்த நிலையில் இருக்கின்றார்கள். இது பரந்துபட்ட அளவிலே கல்வித்துறையாக இருக்கலாம், வாழ்வாதாரம், விவசாயம் என்று பல்வேறுபட்ட வகைகளை நாங்கள் இந்த பயனாளிகளை கணக்கிட்டு வைத்திருக்கின்றோம். சமூக சேவை, இப்போ நாங்கள் இப்படி கலந்துரையாடும் போது மக்கள் யோசிக்கலாம், கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு சமூக அமைப்பிடம் நாங்கள் கேள்விகள் மூலம் சில விஷயங்களை பெற்றுக்கொள்வது, அவர்கள் தருகின்ற பதில்களின் மூலம் பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய பெருமதியான விஷயமாக இருக்குது. நாங்கள் எல்லாவற்றையும் கதைத்து கொண்டிருக்காமல் கேள்விகள் மூலம் பெற்றுக்கொள்வது நல்லது என்று யோசித்தான் இப்படி செய்யணும். இன்னொரு விஷயத்தை நான் உங்களிடம் கேட்கின்றேன். இந்த சமூகம் நாம் எதை செய்தாலும், எப்படியான உதவியை செய்தாலும், ஒரு ஊடகவியலாளராக நான் பார்த்த விஷயத்தில் என்ன உதவியை செய்தாலும் ஒரு திருப்திகரமான வெற்றியை நோக்கிய ஒரு சமூகமாக மாறாமல் இருக்கின்றது. அதாவது நலிவடைந்தவர்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வது மிக கஷ்டமாக இருக்கின்றது. அது பெண் தலைமைத்துவ குடும்பமாக இருக்கலாம், அல்லது நலிவுற்ற குடும்பங்களாக இருக்கலாம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற குடும்பங்களாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குடும்பங்களை முன்னுக்கு கொண்டு வருவது மிக கஷ்டமாக இருக்கின்றது. பரந்துபட்ட அளவிலே ஏனைய நிறுவனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, அனைத்து விஷயங்களையும் பார்த்தாலும் எல்லோரும் உதவியை செய்தாலும் அவர்களிடமிருந்து எங்களால் ஒரு வளர்ந்து விட்டார்கள், சரி தன்னிறைவாகி விட்டார்கள், இனி இவர்களுடைய உதவியை நிறுத்தி கொண்டு இன்னொரு குடும்பத்தை பார்ப்போம் என்கின்ற பக்கத்துக்கு போவது நான் பார்த்த அளவிலே மிக குறைவாக இருக்கின்றது. உங்களுடைய அமைப்பினூடாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? எப்படி உங்களுக்கு அது சரியாக இருக்கின்றதா? ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா? இந்த உங்களுடைய கருத்தை நோக்குகின்ற போது, இலங்கையிலே உள்நாட்டு யுத்தம் முடிந்தது. இன்றுடன் 17 வருடங்களை நாங்கள் கடந்திருக்கின்றோம். பல்வேறுபட்ட தனியார் தொண்டு நிறுவனங்கள் அதிக அளவிலான உதவிகளை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் ஆரம்ப காலங்களிலே ஒரே குடும்பத்திலே ஒவ்வொரு நிறுவனங்களும் உதவி வழங்கியும் அந்த குடும்பத்திலே முன்னேற்றம் காணாத சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய மக்கள் தங்களுடைய உளநிலைகளிலே மாற்றங்களை கொண்டு யார் தந்தாலும் வாங்குவோம் என்றால் ஒரு 6 மாத காலம் முடியும் என்பதாகவே இன்னொரு நிறுவனம் உதவிக்கிறது என்றால் தங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி வாங்குறது. இல்லாட்டி ஒரு நிறுவனம் கொடுத்துட்டு போன கையில் அதை இன்னொரு நாளுக்கு இலவசமாக கொடுத்ததை விற்றுடுவார்கள். இப்போ இப்படியான ஒரு மன போக்கு எங்கள் மக்கள் மத்தியில் மாறாமல் இருக்கின்றது. எனக்கு ஒரு ஆதங்கம். அவர்கள் உண்மையிலேயே ஒரு நோக்கம், உங்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்று தான் ஒரு தனியார் தொண்டு நிறுவனங்களும் அந்த நிதிகளை பிரபல செலவு செய்து புலம்பெயர் தேசத்திற்கு உறவுகள் தங்கள் இரத்தங்களை வியர்வைகளை காய வைத்து எங்களுக்கு அனுப்புகின்ற நிதி. இதை சற்றும் இங்குள்ள மக்கள், பயன்பெறுகிற மக்கள் சிந்திக்காமல் இப்படி செய்கின்றது ஒரு கவலைக்குரிய விடயம். இதை சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பயனாளிகளும் தங்கள் உள்ளங்களிலே சிந்தைகளிலே இருத்தி நன்றாக சிந்திக்க வேண்டும். அவர்களையும் தாண்டி இன்னும் பலர் உதவிக்கு ஒரு உதவி கூட கிடைக்காமல் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. இந்த விஷயம் சமூகத்தில் எவ்வாறான தாக்கத்தை நீங்கள் கொடுக்கின்ற உதவிகள் அல்லது நிறுவனங்கள் கொடுக்கின்ற உதவிகள், குறிப்பாக நாங்கள் உங்களை வைத்துக்கொண்டே பேசுவோம், இந்த உதவிகளினுடைய தாக்கம் எவ்வளவுக்கு வலுவாக இருந்தது? சமூகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை உணர்கின்றீர்களா? உங்களுடைய நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கின்றதா? நீங்கள் இளமே கேட்ட இந்த கேள்வியினுடைய அதில் எனக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும். அந்த நிலைமைகள் மாறாவரையும் நாங்கள் இந்த
மக்களுக்கு தொண்டு நிறுவனங்களாகவே பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். இதை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு இறுக்கமான ஒரு சேவை திட்டத்தினுடைய நோக்கம். மாற்றுவோம் நிச்சயமான. ஆனால் எங்கள் நிறுவனம் மூலமாக உதவி பெற்ற பல பெண் தலைமை குடும்பங்களாக இருக்கட்டும், வலுவிழப்புகளான குடும்பங்களாக இருக்கட்டும், அவர்கள் தற்போது தாங்கள் வளர்ந்ததன் பிற்பாடு தங்களை விடவும் தாங்கள் ஆரம்பத்திலே இந்த வளர்ச்சி போக்கை எட்டு முதல் எப்படி ஒரு வறுமை கோட்டிலோ இல்லை பொருளாதார பின்தங்கி இருந்தோமோ அப்படியான சூழ்நிலை இருக்கின்ற மக்களை, அந்த துறையிலே ஆர்வமுள்ள பெண் தலைமையிலான குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது வலுவிழப்புகளான குடும்பங்களினுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களை உள்வாங்கி பணியாளர்களாக்கி அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களை இப்போது நல்ல நிலையில் இருத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பது எங்கள் நிறுவனத்தினுடைய வெற்றி. இது ஒன்று மட்டுமில்லை. நீங்கள் சொன்னது போல 3 கேட்டீர்கள். நாங்கள் பல விடயங்களை குறிப்பிடலாம். நாங்கள் மலையகம், கிழக்கு, வடக்கு போன்ற பகுதிகளில் பணியாற்றுகின்றோம். எனவே பல்வேறு துறைகளில் எங்களுடைய இந்த பல்வேறுபட்ட இப்படியான நிலைபெறும் தகு அபிவிருத்தியை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் உதவி புரிந்துகின்றோம். அந்த நிறுவனங்கள் பல இருக்கின்ற, அதாவது அச்சுதன் கைத்தறி இருக்கின்றது, வானவில் சேலை இணைகின்றவர்கள் இருக்கின்றார்கள், மற்றது உயர்கட்டில் இருக்கின்ற சிரட்டை மரவேலைகளை செய்கின்ற நபர்கள் அந்த உற்பத்தியாக இருக்கின்றார்கள், தையிட்டி பகுதியில் இருக்கின்ற பெண்கள் குழுவாக இணைந்து வீட்டு தோட்டத்தை மேற்கொள்கிறார்கள், மற்றது முல்லைத்தீவில் இருக்கின்ற ஒரு நபர், அதாவது குளிர்கலைகளை செய்து வைக்கின்ற நபர், மற்றது கைவெளியிலே இன்னும் ஒரு பெண் தனியாக அந்த சாயம் அந்த சேலைகளுக்கு சாயம் போடுகின்ற ஒரு தொழிற்பட்டையை தொடங்கி இப்போ அவர் ஒரு கடையை ஒன்று திறந்து அதில் ஒரு 15 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். இப்படி பரந்துபட்ட எங்களுடைய வேலை திட்டங்கள் பல்வேறு இடங்களில் இருக்கின்றது. நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நல்ல விஷயம். சரி, இந்த பெண்களுக்கான பயிற்சி திட்டங்களை நீங்கள் உங்கள் அமைப்பினூடாக ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்ன? அதனுடைய அதிகளவான நேரங்களை எங்களுடைய சமூகத்திலே பெண்கள் வீட்டிலே கலைத்து கொண்டிருக்கின்றார்கள். கணவன் காலையிலே ஏதோ அரசாங்க வேலையோ கூலி வேலையோ இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சென்று விட்டால், பிள்ளைகளும் பாடசாலைக்கு சென்று விட்டால், அந்த பெண்கள் வீட்டிலே சமையல் வேலை முடிந்தாலும் அல்லது அந்த இடங்களிலும் அதிகளவான நேரங்களை பிரயோசனம் இல்லாமல் கழித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இப்படி நாங்கள் இந்த பெண்களை தான் இலக்கு வைத்தோம் என்னன்னு சொன்னால், அவர்கள் அந்த நேரத்திலே இவ்வாறான ஒரு பொருளாதார ரீதியிலே தங்கள் குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், கணவனோடு சேர்ந்து தானும் ஒரு உழைப்பை இந்த வீட்டுக்கு கொடுத்து விட்டால், பிள்ளைகளுக்கான கல்வி தேவைகளையோ அல்லது தங்கள் குடும்பத்துக்கான இதர தேவைகளையோ பிறரை நம்பி இருக்காமல் இலகுவாக முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு எங்களுடைய நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த துறைகளிலே ஆர்வம் இல்லை. நாங்கள் அந்த விடயத்தில் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் அல்லது வலுவிழப்புகளான குடும்பங்கள்ன்ற வகைப்பாட்டை நாங்கள் வைக்கவில்லை. இந்த துறையில் ஆர்வமுள்ள பெண்கள் அவர்கள் வசதியாக இருந்தாலும் அந்த அவர்களுக்குரிய அது வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்காது. நாங்கள் அப்படியான பெண்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தோம், அவர்களை இலக்கு வைத்தோம். அவர்களுடைய அந்த சிந்தனைகளிலே இந்த விடயங்களை எங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகின்றது, எங்களுடைய கடந்த காலம் எப்படி ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்திலே வாழ்ந்து வந்தது இப்போது 2009க்கு முன்னர் என்ற விடயங்களை ஊடாக நாங்கள் இவர்களுக்கு சில தெளிவூட்டலை கொடுத்தோம். அந்த தெளிவூட்டலின் அடிப்படையில் இவர்கள் எங்களோடு இப்போது வரையும் அதிகளவான பெண்கள் இடைவிடாத தொடர்ச்சியான வேலை திட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பயிற்சிகளில் ஈடுபடுகின்றார்களா அல்லது தொழில் முயற்சிகளில்? இல்லை, நான் தொழில் முயற்சிகளில் ஈடுபடுகின்றவர்கள் ஆரம்பத்திலே இன்னொரு இடத்திலே பயிற்சி பெற்று வந்தவர்கள். இப்போது அவர்கள் ஒரு தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், இன்னும் பிறருக்கு பயிற்சி கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், பயிற்சி பெற்றும் வருகின்றார்கள். இப்படி பல்வேறுபட்டவர். நாங்கள் ஆரம்பத்தில் எங்களோட பயனாளிகள் இருந்தவர்கள் இப்போது முதலாளியாக இருக்கின்றார்கள். அவர் தனக்கு இன்னும் ஒரு பணியாளர்களை வைத்து 10 பேரை வைத்து வேலை செய்கின்றார்கள். அவருடைய பணியாளர்கள் இன்னும் பிறருக்கு பயிற்சி கொடுக்கின்ற ஒரு ஆசிரியர் அகாடமி, இவ்வாறான ஒரு பரந்துபட்ட ஒரு கட்டமைப்பிலே எங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக பயன்பெற்ற நபர்கள் இப்போது இருக்கின்றார்கள். ஒரு சாதனை பெண் உங்கள் பார்வையிலே எப்படி இருக்கிறார்? குறிப்பாக இவரை சொல்லலாம். எங்கள் தொழில் முயற்சி மூலம் அல்லது எங்கள் பயிற்சி மூலம் பயிற்சி பெற்று ஒரு சாதனை பெண்ணாக இருக்கின்றார், அவர் சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற ஒரு பெண்ணினுடைய கதை. ஒரு பெண்ணென்று சொல்ல முடியாது, பல பெண்கள் இருக்கின்றார்கள். இப்போது வவுனியாவிலே லூசியான் இருக்கின்றவர் அந்த பனை ஓலையினுடைய உற்பத்திகளை உற்பத்தி செய்து அதனை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவிலே அவருடைய உற்பத்தியுடைய தராதரம் இருக்கின்றது. அதுபோல் தெல்லிப்பளையில் இருக்கின்ற ஒரு பெண் உஷாலினி என்கின்றவர் அந்த அதாவது நல்ல நிகழ்வுகளுக்கு, அதாவது பிறந்த நாளாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், அம்மா அப்பா தினமாக இருக்கலாம் அல்லது காதல் தினமாக இருக்கலாம், அவ்வாறான தினங்களுக்கு
ஆன அந்த வாழ்த்து மலர்களை செய்கின்ற ஒரு கைத்தொழிலை மேற்கொண்டிருக்கின்றார். அவருடைய 200 வாழ்த்து மடல்களை நாங்கள் இப்போது கடந்த கிழமை கூட பிரித்தானியாவுக்கு அனுப்பி வைத்தோம். அது குறித்த ஒரு கிழமைக்குள்ளே அது விற்பனையாகிவிட்டது. அவ்வளவுக்கான அந்த தராதரத்தையுடைய அவருடைய அந்த கைவண்ணம். அப்படி நாங்கள் இன்னும் பலர்கள் இருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலே அதாவது நெசவு உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னும் பலருக்கு பயிற்சி கொடுத்துருக்கின்றோம். நாங்கள் இப்போது அதிகமான இடத்திலே ஒரு 10க்கு குறையாமல் இயந்திரத்தில் பொருத்தப்பட்ட கைத்தறிகளை இறக்குமதி செய்து எங்கள் பயனாளிகளுக்கு கொடுத்துருக்கிறோம். இப்போ இதுவும் எங்களுடைய அந்த அச்சுதன் கைத்தறி என்கிறது மல்லாவில் இருக்கின்றது. அவரும் பெரிய அளவிலே தன்னுடைய தொழிற்பட்டி அமைத்து அவர் இப்போது இனிவிலே பயிற்சி கொடுக்கின்றார். பல்துறையிலே ஒரு பயிற்சி நிலையத்தை வைத்திருக்கின்றார். தையீட்டியில் இருக்கின்ற பெண்களுக்கான பயிற்சியை வழங்குகின்றார். முல்லைத்தீவிலே பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படி அரசாங்க திணைக்களங்களோடும் எங்களுடைய பயனாளிகள் இணைந்து பணியாற்றி பயிற்சியாளர்களாக அல்லது பயனாளிகளாக தொழிலதிபர்களாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது கேட்கும்போது. ஒரு சமூக அக்கறையோடு செயற்படுகின்ற ஒரு செயற்பாட்டை நீங்கள் செய்வதை உணர முடிகின்றது. சமூக அக்கறை, சமூகத்துக்கான சேவை, சமூகத்தோடு நாம் இணைந்து போகின்றோம், சமூகத்தை நாங்கள் வளர்ப்பதற்கு பாடுபடுகின்றோம் என்கின்ற வகையிலே உண்மையில் நீங்கள் பாராட்டக்கூடியவர்கள், பாராட்டுக்கு தகுதியானவர்கள். இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுடைய அமைப்பினுடைய செயற்பாடுகளில் கண்டேன். அதாவது பெண்களினுடைய பொருளாதார தன்னிறைவு என்பது உங்கள் மூலம் ஒரு வெற்றிகரமான ஒரு செயற்பாடாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது அறிய முடிகின்றது. அதுக்கு நீங்கள் பல வகையான உதாரணங்கள், பல வகையான பெண்களினுடைய வேலை திட்டங்கள், அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தொழில்துறையை வளர்த்திருக்கின்றார்கள், அவர்களுடைய உற்பத்திகளை மேம்படுத்தி இருக்கின்றார்கள், தரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது. புதிய வாழ்வு என்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கின்றீர்கள், மகிழ்ச்சியானது. இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் தனியாக சேவை என்று இல்லாமல் இன்னொரு விஷயத்தை உங்களுடைய செயற்பாடுகளின் மூலம் நான் கண்டேன். அதாவது தமிழ் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது நான் உணர்றேன். அந்த பங்கு தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள், என்ன கூற விரும்புகின்றீர்கள், என்ன செயற்பாடுகளை செய்திருக்கின்றீர்கள்? தமிழ் பாரம்பரியங்கள் என்ற விடயத்திலே நாங்கள் எங்களுடைய வளங்கள், இயற்கை இருக்கிற பனை வளத்தின் மூலமாக வரக்கூடிய கழிவுப் பொருட்களை பனை ஓலையிலிருந்து அல்லது பனை மரத்திலிருந்து பெறக்கூடிய அந்த உற்பத்திகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதாவது பனாட்டுன்னு சொல்வார்கள், அது வெல்லம், பனங்கட்டி, அந்த பொருட்களை உற்பத்தி செய்து அதனையும் நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலே சில வேலைத்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய பாரம்பரியத்திலே இது முக்கியமானது. அதே போன்று நாங்கள் கலைகள் என்ற விடயத்திலே இந்த போட்டிகளை நடத்துகின்றீர்களா? போட்டிகள் என்று குறிப்பிடுகின்ற போது அது ஒரு பாரம்பரியத்துக்கும் அப்பால் பட்டு மாற்றுத்திறனாளியாக இருக்கின்ற நபர்கள், அதாவது சாவிகா சங்கீத அறிவாலயம் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அவர்கள் கேட்டதுக்கு அங்கே இருக்கின்ற நிர்வாக குழுவினுடைய வேண்டுகோள் எப்படி என்றால், நாங்கள் ஒரு இசை போட்டியை வடக்கில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்த வேண்டும். அதுக்கு எங்கள் அமைப்பினுடைய ஒரு உதவியை கேட்டிருந்தார்கள். நாங்கள் நிச்சயமாக அதுக்கு உதவி இருந்தோம். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக தொடர்ச்சியாக அதுக்கான ஆதரவையும் அனுசரணையும் கொடுத்து நாங்கள் நிகழ்ச்சிகளை செய்து மாற்றுத்திறனாளிகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்கு அப்பால் அவர்களுக்கும் ஒரு களத்தை, ஒரு தளத்தை அமைத்து வாய்ப்பை கொடுத்து அவர்களையும் நல்ல இசை வல்லுநர்களாக, அதாவது இசைக்கருவிகளை மீட்டுதல், குரல் மூலமான தேர்விலே அவர்களை வெற்றி பெற செய்து அவர்களை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்தின ஒரு செயல்பாடை செய்தோம். அதை தாண்டி ஓவியங்கள் இருக்கின்றன தானே. அதாவது ராமநாதன் நுண்கலை கல்லூரியிலே கல்வி பெறுகின்ற மாணவர்கள் பலரும் அங்கே சிலைகளை வடிவமைத்தல் மற்றும் ஓவியங்களை வரைதல் போன்ற துறைகளிலே தங்கள் ஆளுமைகளை செலுத்தி கொண்டிருந்த போது நாங்கள் அந்த மாணவர்களுக்கான பல்வேறுபட்ட உதவிகளை பல்வேறு வகைகளிலே கொடுத்திருந்தோம். அந்த ஓவியங்களை கூட நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கின்றோம். இன்னும் பல இளைய சமுதாயத்தினர் இந்த கலைகளை கைவிடாமல் தொடர்ந்து தாங்கள் பின்பற்றி, அதாவது வாழை இலைகளிலே உருவங்களை செய்தல், சிரட்டைகளிலே இந்த சின்ன சின்ன விளையாட்டுப் பொருட்களை அல்லது சின்ன பரிசு பொருட்களை செய்தல் போன்ற விடயங்களை கூட நாங்கள் செய்திருக்கணும். இந்த விடயத்திலே எங்களுடைய சகோதரமொழி உறவுகளும் எங்களுடைய இந்த கேரத்திரங்களில் எங்களுடைய உதவி திட்டத்திலே உள்வாங்கப்பட்டிருக்காங்க. அன்றாபுரத்தைச் சேர்ந்த ஒரு பயனாளி கூட எங்களுடன் இப்போதும் இருக்கின்றார்.
ஒரு ஆளை பார்த்து அப்படியே செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் அந்த 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 கழிவுப் பொருட்களே. இது ஒரு கலைகளை வளர்ப்பதோடு செய்து எங்கள் பாரம்பரியமான ஒரு எங்களுக்கு முந்திய பல தலைமுறைகள் தாங்கள் பொழுதுபோக்காக செய்த ஒரு கலை பாரம்பரியங்களை நாங்கள் இப்போது மீளவும் புதிய நவீன வடிவத்துக்குள்ளே கொண்டு வந்து அதனை இப்போது வளர்க்கின்ற முயற்சிகள் இருக்கு. நாங்கள் கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம் கண்டிப்பாக. இப்போ இவ்வாறான விடயங்களூடாக நாங்கள் இந்த கலை என்ற விடயத்தை பார்க்கின்றோம். பாரம்பரியங்கள் என்பது எங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மீளவும் கொண்டு வர வேணும். அதாவது இப்போ அதிகமான நபர்களுக்கு சிறு வயதிலேயே குழந்தை பெற இல்லாத பிரச்சனை இருப்பதற்கு காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் மாறிவிட்டது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டுமா எங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதிலும் ஒரு இயற்கை முறையிலான உணவுகளை தயாரிக்கின்ற ஒரு செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்காக இருக்கின்றோம். இப்படித்தான் எங்கள் நோக்கங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். சரி, 10 வருட பயணம், 10 வருட பயணத்தின் பூர்த்தியிலே இருக்கின்றீர்கள். பல திட்டங்களில் உங்களுடைய செயற்பாடும் உங்களுடைய பங்களிப்பும் இருந்திருக்கின்றது. பல என்று சொல்வதற்கு மேலாக அனைத்து திட்டங்களிலும் விஜயலாதன் என்ற இந்த நபர் இந்த சமூகத்துக்கான உதவி திட்டங்களோடு இணைந்த ஒருவராக இருக்கின்றார். சரி, இப்படி பார்க்கும்போது சமூகத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயமாக இது இருக்கிறது, இதைத்தான் செய்ய வேணும், இதுதான் எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கோ அல்லது எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற சமூகத்துக்கோ தேவையாக இருக்கின்றது என்று நீங்கள் எதை கருதுகின்றீர்கள் விஜயலாதன்? கலப்படம் இல்லாத இயற்கையிலே உற்பத்தி செய்கின்ற உணவுகளை எங்கள் சந்ததிகள் எதிர்காலத்தில் பயன்படுத்த வேண்டும். அதனால் அவர்கள் ஆரோக்கியம் பெற வேண்டும். அதை தாண்டியும் எங்கள் மத்தியிலே நாங்கள் வெளிநாட்டினுடைய இறக்குமதிகளை நம்பித்தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இல்லாமல், அல்லது தென்னிலங்கையிலிருந்தோ அல்லது வேறு வேறு இடங்களிலிருந்து வருகின்ற உற்பத்திகளை நாங்கள் வாங்கித்தான் பழக்கப்பட்டவர்களாக இல்லாமல் எங்களால் எங்களுக்கான தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும். நிலைபெண் தகு அபிவிருத்தி என்பது அதுதான். நிச்சயமாக நாங்கள் வாழ்ந்ததன் பின்பாடும் எங்களுக்கு பின்னால் வருகின்ற சமூகம் சந்ததி அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்ற தன்னிறைவு பொருளாதாரத்தை தான் நாங்கள் எங்கள் சமூகத்துக்கு தேவையாக நினைத்து அதை விவசாயத்திலோ அல்லது மீன்பிடியிலோ உள்ளூர் உற்பத்தி கைத்தொழில் உற்பத்திகளிலோ பரந்துபட்ட அளவிலே நாங்கள் அதை விரிவாக்கம் செய்து அந்த அந்த விடயங்களூடாக எங்கள் மக்கள் அனைவரையும் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். அது வீட்டில் அப்பா உழைச்சா காணும், அம்மா உள்ள இருக்கலாம் அல்லது அண்ணா உள்ள இருக்கலாம், அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு போகணும், தங்களால் இயன்ற வேலைகளை செய்யணும். ஒவ்வொரு குடிமகனும் உழைப்பாளியாக இருக்கணும். அவனை ஆளுமைக்கு அல்லது விருப்பங்களுக்கு திறமைக்கேற்ற வகையில் அப்படி ஒரு சூழ்நிலையான உருவாகும்னு சொன்னால் நாங்கள் நிச்சயமாக இந்த சமூகத்தில் நாங்கள் என்ற பெயர் சொல்லக்கூடிய ஒரு 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 சமூகமாக கண்டிப்பாக மாறுவோம். அந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிப்போம் கண்டிப்பாக. சரி, அவசர காலங்கள் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய சமூகத்திலே. வெள்ள பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது, இடர்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றது, தொற்று நோய்கள் வந்திருக்கின்றன. இப்படியான காலகட்டங்களில் புதிய வாழ்வு என்ற உங்களுடைய நிறுவனத்தினுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருந்தது என்று? கண்டிப்பாக எங்களுடைய புதிய வாழ்வு நிறுவனத்தினுடைய இந்த பணியானது 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட உலக பெருந்தொற்று கொரோனா என்கின்ற விடயத்தினோடு தான் விரிவாக்கம் பெற்றது. அந்த சந்தர்ப்பத்தோடு தான் விஜயலாதனம் புதிய வாழ்வோடு அறிமுகமானேன். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட இலங்கையிலே பிரதானமாக நாங்கள் இலகுரிய எங்கள் பணிப்பரப்புகள் மலையகம் கிழக்கு வடக்கு போன்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் உலருணவுப் பொதிகளை கொடுத்திருந்தோம். உலருணவுப் பொதிகளை வழங்கியதோடு அவர்களுக்கான மேலதிகமான அந்த அத்தியாவசிய பொருட்களையும் கொடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட அதாவது அந்த திட்டம் கூட நாங்கள் ஒரு 6 மில்லியன் ரூபாய்களுக்கு மேலாக செய்திருக்கின்றோம் ஆரம்பத்தில் 2019ஆம் ஆண்டு. அதே போன்று மலையகத்திலே ஒரு தீ விபத்திலே ஒரு தொடர்ச்சியான அந்த வீடுகள் எரிந்த போது அங்கே இருந்த குழந்தைகளுக்குரிய உணவுப் பொருட்களை உடுபுடுவைகளை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை புத்தகங்களை பொதிகளை நாங்கள் வடக்கிலிருந்து நேரடியாக அங்கே கொண்டே நானும் போய் கொடுத்தேன். நான் தலவாக்கலை பகுதியிலே அந்த வீடுகள் இருந்தது. அந்த விடயத்திலே நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம்.
அதுபோல் அண்மையிலே ஏற்பட்ட புயல் காரணமாக பல குடும்பங்கள் இடைத்தங்கள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டார்கள். அங்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லது விசேடதவைக்கு உட்பட்டவர்களுக்கான உதவிகளை அவர்களுடைய வகைப்பாடுகளுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களிடத்தில் கேட்டு உள்ளடங்கலாக அத்தியாவசியமான பொருட்களை நாங்கள் அவர்கள் அந்த இடைத்தங்கள் முகாமிலிருந்து வெளியிடுகின்ற வரையும் எங்களுடைய பிரதிநிதிகளூடாக அவற்றை வழங்கி வைத்திருந்தோம். வேறு வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற நிதிகளை கிராமப்புறங்களிலே பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு அல்லது வறுமை கோட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு உலருணவு பொதிகளாக கொடுத்து இருக்கின்றோம். இப்படியான பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் மக்களாக இருக்கின்றோம். அம்பாறையில் கூட நாங்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கிட்டத்தட்ட 150 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. அவர்கள் அந்த அனர்த்த காலம் இல்லை, அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கணுங்காக சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழுகின்ற அந்த அம்பாறை இடத்திலே நாங்கள் கொடுத்திருந்தோம். இப்படி எங்களுடைய அனர்த்த காலத்திலும் அவசர காலத்திலும் நாங்கள் பணியாற்றியிருக்கின்றோம். இந்த விஷயங்கள் இந்த கேள்விகளிலிருந்து பார்க்கும்போது குறிப்பாக புதிய வாழ்வு 10 வருடங்களுக்கு வந்துவிட்டது. 10 வருடங்களை நோக்கி நகர்ந்த முதலாவது ஆண்டு, 10 வருடங்களுக்கு வந்து நிற்கின்ற 10வது ஆண்டு, இரண்டுக்கும் இடையிலே உங்களை நிலைப்படுத்தி கொள்ள புதிய வாழ்வு என்றால் இப்படிதான், புதிய வாழ்வு என்றால் இந்த விஷயங்களிலே இவர்கள் பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய, உங்களை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கிறது? உங்களை நினைவுபடுத்துகின்ற, மக்கள் மத்தியிலே நினைவுபடுத்துகின்ற விஷயம். மக்கள் மத்தியிலே நாங்கள் எங்களை நிலைப்படுத்துவோம்னு சொன்னால், புதிய வாழ்வு நிறுவனம் வந்து கண்டிப்பாக கேட்ட உதவி திட்டத்தை செய்யும். உடனே செய்யலான்னு சொன்னாலும் அந்த உதவி திட்டம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் தேவைக்காக சேவை செய்கிற நாங்கள், மற்ற எங்களால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கிற நாங்கள். நிச்சயமாக எங்களுடைய பலம் எங்களுடைய தன்னார்வ தொண்டர்கள். அவர்கள் இருக்கிற வரையும் நாங்கள் இந்த நம்பிக்கையோட புதிய வாழ்ண்டா அவங்க செய்வாங்க. அப்படியால் எங்கேயும் ரொம்ப என்னை பொறுத்தவரையில் ஒரு விழிப்புணர்ந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் மலையகம் வரையும் நான் பயணம் செய்திருக்கிறேன். மலையகம் வரையும் போயிருக்கிறேன், கிழக்கு மாநிலம் போயிருக்கிறேன். பெரும்பாலும் இலங்கையில் எனக்கு தரப்பட்ட பணிப்பரப்புகளில் நான் இயலான்னு சொன்னதில்லை. ஆனால் எங்களை நிறைவேற்றியிருக்கிறேன்னு சொல்லுவேன், நீ தனியாக போகக்கூடாது, நீ அங்கே போகாதுன்னு சொல்லுவேன். பெரும்பாலும் எங்களை உதவிச்சியாளர் இருக்கிறார், அவரோட போகிறேன் நான், கருணாகரன் சொல்லி இப்போ யாழ் இந்து கலையில் படிப்பிக்கிறார், அவரோட போய் வரேன் நான். அதுக்கு மேலே எங்களுடைய பிரதிநிதிகள்கிட்ட சொல்லுவேன், இன்றைக்கு நாளைக்கு அங்கே ப்ரோக்ராம்னு சொன்னால் நாங்கள் அந்த திட்டத்தை மேற்கொள்ள போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நான் இரவு இத்தனை மணிக்கு வலிக்கிடுவேன், விடிய அங்கே கொண்டு சொன்னால் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து அங்கே நிற்பினோம், என்ன அவை கூட்டிக்கொண்டு போயினோம். இப்படியான ஒரு இதால் எங்களும் உள்ள மக்கள் நினைவுறுவார்கள். மாற்றுத்திறனாளிகள் சொன்னால் கேட்டால் அந்த இடத்திலே அவர்கள் நிற்பார்கள், உதவி செய்வார்கள் என்று உங்களுடைய சேவையை அவர்கள் நினைவு கூறுவதற்கு நீங்கள் ஒரு பலமான ஒரு இடத்தில் மக்கள் மனதில் இருக்கிறோம். சந்தோஷமான விஷயம் விஜயநாதன். இப்படி பார்த்தால் கேள்விகள் என்று பார்த்து கொண்டு போகும்போது சில வேளைகளில் என்ன உதவியே செய்து கொண்டிருக்க வேணுமா மக்களுக்கு, நாங்கள் வேறு ஏதாவது வழியிலே மக்களோடு இணையலாமா, அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கிறீர்களா? நீங்கள் கேட்குற விஷயம் வேறு வழியில் இணையலாமான்னு சொல்லி சரி, உதவிகளை விட்டு விடுவோம். ஏற்றுமதி அவர்கள் தன்னிறைவாக போகிறார்களா பார்ப்போம், விடுவோம் அவர்களுடைய உதவியை, இது போதும் அப்படி என்று யோசித்திருக்கிறீர்களா? எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு நபருக்கு நாங்கள் உதவி செய்வதில்லை. பல்வேறு தேவைகளோடு உள்ளவர்கள் தான் எங்களை அணுகுவார்கள். நான் பொதுவாக கேட்கிறேன், உதவி திட்டங்களை விடுவோம், வேறு ஏதாவது செய்வோம் என்று அப்படி யோசித்திருக்கிறீர்களா? அதைத்தான் கேட்கிறேன். இல்லை, நாங்கள் வேறு ஒரு எங்களுடைய நோக்கம் இந்த பராமரிப்பு, பெரிய ஒரு கைத்தொழில் பேட்டையை ஆரம்பிப்போம், 500 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம், அப்படி ஏதாவது பெரிய சிந்தனைகளை நோக்கி நகர்ந்திருக்கிறீர்கள்? நாங்கள் அப்படியான ஒரு பெரிய சிந்தனைகளை நோக்கி நகரத்தான் போகின்றோம். ஏன்னு சொன்னால் இனிவரும் காலங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் கொடுக்க வேண்டும். உதாரணமாக எங்கள் மத்தியிலே பலர் வந்து ஆளுமையுடையவர்கள் இருக்கின்றார்கள். மண்டையிலே அதிகளவான ஆற்றலும் ஆளுமையும் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு மண்டையிலே அதை சான்றுபடுத்தக்கூடிய சான்றுகள் இல்லை. பலர் சான்றுகளை வைத்திருக்கின்றார்கள், மண்டையில் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் இப்படி இருக்கின்றவர்கள் வந்து முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காக இப்படி உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக பயிற்சி வகுப்புகளை ஆரம்பித்துக்கோம். பரவலாக நாங்கள்
இலவை குறிப்பிட்டது போல கிழக்கு மாகாணத்திலும் சரி, நாங்கள் முல்லைத்தீவிலே வடக்கின் முல்லைத்தீவிலும் சரி, இங்கே வடக்கினுடைய தையிட்டி பகுதியிலும் முளைக்குடியேற்ற பகுதியிலும் சரி, நாங்கள் பயிற்சி திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு இப்போ எங்களுடைய நிர்வாகம் ஆலோசனை செய்து வருகின்றது. அந்த திட்டங்கள் பெரும்பாலும் இந்த நீங்கள் கேட்டது போல ஒரு தொகுதி அளவிலான, அதாவது குடிசை கைத்தொழில் என்றால் 5 பெண்களுக்கு இணைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொழிலுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு, என்னிடத்துல ஒரு 5 பேர் அந்த உள்ளூர் உற்பத்திகளை பொதி செய்தல் தொடர்பான அப்படியான ஒவ்வொரு கட்டமைக்கப்பட்ட திட்டங்களின் ஊடாகத்தான் நாங்கள் இப்படி பிறந்துபட்ட பெருமளவிலான தொழிற்பேட்டைகளை இது தொழிற்பேட்டை என அடையாளம் படுத்தி கொள்ளாமல் அவர்களுக்கு கிடைக்கின்ற இடத்திலே வைத்து அந்த விடயங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் ஊக்குவிப்பதற்காக திட்டங்களை இப்போது வகுத்திருக்கின்றோம். நல்ல விஷயம். இது ஒரு மக்கள் சமூகத்திலே 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு எங்களுடைய தமிழ் சமூகத்தில் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் சமூகத்தினரிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் இதுதான். ஒவ்வொரு தனிநபராக தொழில் முயற்சிகளை விட்டுவிட்டு ஒரு பெரிய தொழிற்சாலை, அது எந்த தொழிற்சாலையாக கூட இருக்கலாம், நீங்கள் செய்கின்ற இப்போ இந்த பேட்ரிக் தொடர்பான வேலைகள், பனை வேலைகள், உணவு பதனிடுதல் வேலைகள், அப்படியான வேலைகளை பெரிய அளவிலே ஒரு தொழிற்சாலையாக உருவாக்கி எங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை யார் தருவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு இடத்திலே நாளாந்தம் போய் வேலை செய்து அதிலே வருகின்ற சம்பளத்திலே, இப்போ அரசு உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் தானே, நாளாந்தம் கடமைக்கு செல்கிறார்கள், மாதமுடிய சம்பளம் பெறுகின்றது, அவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். இதுபோல் தன்னிறைவாக வாழ்வதற்கு எங்களுடைய உற்பத்திகள் பெரிய அளவிலே தரமானதாக இருப்பதற்கு இப்படியான குழு முயற்சிகள் வாய்ப்பாக இருக்கின்றது. ஒரு நிறுவனத்திலே 50 பேரை வைத்து வேலை செய்து அந்த உற்பத்திகளை தரம் பார்த்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது, நீங்கள் சொன்ன மாதிரி சான்றிதழ்களை வைத்துக்கொண்டு தங்களுக்குரிய இடம் கிடைக்காமல், தங்களுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்காமல் இருப்பவர்களை கூட ஒன்றிணைத்து ஒரு பாரிய அளவிலான திட்டங்களை செய்வது வாய்ப்பானது, மக்கள் எதிர்பார்ப்பது. அந்த விஷயத்தை தான் நான் கேட்டிருந்தேன். நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்வதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் சொல்லப்போனால் சமூக பார்வை என்பது, உங்களுடைய நிறுவனம் தொடர்பான சமூக பார்வை என்பது எப்படி இருந்தது என்று சொல்லிவிட்டீர்கள். இது தன்னார்வலர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், வெளிநாடுகளில் உள்நாடுகளில் இருக்கின்றவர்களுடைய பங்களிப்பு, அதை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீர்கள்? அவர்கள் தருகிறார்கள் என்பதற்கு முப்பால் எவ்வளவு மதிக்கின்றீர்கள்? நான் ஏன் இதை கேட்கின்றேன் என்றால், 10 ஆண்டுகளாக உங்களோடு பயணித்தவர்கள் தங்களை நீங்கள் எந்த பார்வையில் வைத்திருக்கிறார்கள், எந்த நிலையில் வைத்திருக்கின்றார்கள் என்று உங்களூடாக அறிய வேண்டும் என்பதற்காக கேட்கின்றேன். உங்களுடைய தன்னார்வலர்கள், தொண்டர்களை, உங்களுக்கு நிதி அளிப்பவர்களை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள், எப்படி பார்க்கிறீர்கள்? எங்களுடைய நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஒரு சொற்பளவிலான புலம்பெயர் உறவுகள்லாம் நாங்கள் நிறைவேற்று இயக்குனருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அல்லது அவர்களுடைய அந்த பணி செய்கின்ற சேவை செய்கின்ற வட்டத்துக்குள்ளே இருந்தார்கள். இப்போது நாங்கள் அதிகளவான வேலைத்திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வேலைத்திட்டங்களின் ஊடாக நாங்கள் எண்ணிக்கையிலே குறிப்பிட முடியாத அளவிலே நாங்கள் எங்கள் நலன் விரும்பிகளை வைத்திருக்கின்றோம். நாங்கள் எப்படி அந்த கட்டமைப்பை வகுத்திருக்கின்றோம்னு சொன்னால், பிரித்தானியாவிலே எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு நிறுவனத்தினுடைய கிளை இருக்கின்றது. அது கிளிநொச்சியை தலைமையாக கொண்டு இயங்குகின்ற புதிய வாழ்வு நிறுவனத்தினுடைய இல்லத்திலே இருக்கின்ற பயனாளிகளுக்கு, அதாவது பயனுள்ளர்களுக்கான மருத்துவம், மற்றதும் உணவு, தங்குமிடம், அவர்களுடைய உடுப்புடவைகளுக்கான நிதி செலவினையும் அங்கு பணியாற்றுகின்றவர்களுக்கான ஊதியத்தையும் கொடுக்கின்ற ஒரு விடயத்துக்கு பொறுப்பாக புதிய வாழ்வினுடைய பிரித்தானியா கிளை இயங்குகின்றது. அதை தாண்டி கனடாவிலே நாங்கள் ஒரு கிளையை வைத்திருக்கின்றோம். இங்கே எங்களுக்கு எங்கள் அமைப்புக்கு அனுப்பப்படுகின்ற கோரல்கள், வேண்டுதல் கடிதங்களை, வாழ்வாதார திட்டங்களை நாங்கள் கனடாவினுடைய கிளைக்கு அனுப்புவோம். அது அங்கே ஒரு நிதி சேகரிப்பை இத்தனையும் நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட திட்டங்கள் இவர்களுக்கு வழங்கலாம் என்று எங்களுடைய மாணவ பிரதிநிதிகள் மூலமாக அல்லது எங்களுக்கு வருகின்ற ஒரு கடிதங்களும் கிராம சேவகத்துவத்தினால் அல்லது பிரேசியலாளூடாக உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் வரும். அதையும் தாண்டி நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டுமே என்றால் அங்கு உள்ளவர்களுக்கு நேரடியாக சென்று பார்த்துக்கலான்னு கேட்டால் நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை கிராம சேவர் கையொப்பம் விட்டிருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் சமாளிக்கலாம். நாங்கள் எங்களுடைய பணியாளர்களை, தன்னார்வ தொண்டர்களை அனுப்பி அதை மீள் உறுதிப்படுத்திய பின்னர் அந்த கடிதங்களை நாங்கள் கனடாவினுடைய கிளைக்கு அவருடைய செயலாளருக்கு அனுப்பினார். அவர் அங்கே அந்த கடிதம் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் அங்கே அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பாடு நிதி சேகரிப்புக்காக அந்த நிதி சேகரிக்கப்பட்டு வந்தாலும் இங்கே நாங்கள் வேலைத்திட்டங்களை மேற்கொள்வோம்.
அதுபோல் நோர்வேயிலே எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கின்றது. அது ஒட்டுமொத்தமாக கல்விக்குரிய நடவடிக்கைகளை மட்டும் பார்க்கிறது. அது எப்படின்னு சொன்னால் அது மன்னாலே நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு 6 கல்வி நிலையங்கள், மாலை நேர கல்வி நிலையம், அதாவது புதிய வாழ்வு கல்வி வளர் நிலையம் என்ற பெயரிலே நாங்கள் தொடங்கியிருந்தோம். அதிலே 5ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கான மாலை நேர கல்வி வகுப்புகள் இடம்பெற்றது. பாடசாலையினுடைய அதிபருடைய அனுமதியிலே அங்கே இருக்கின்ற வலய கல்வி அலுவலருடைய அனுமதி பெற்றுத்தான் நாங்கள் அந்த கல்வி நிலையங்களை மேற்கொண்டோம். அது ஒரு வகையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது நோர்வேயினுடைய தனியான நிதி பங்களிப்பிலே அவர்கள் தங்களுக்கு நலவிரும்பிகளை உள்வாங்கி இதுக்கான நிதிகளை சேகரித்து இங்கே அனுப்புகிறார்கள். இப்படி நாங்கள் அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே என்று எங்களுக்கான ஒரு கிளைகளை நிறுவி அங்கிருந்து வருகின்ற நிதிகளை வைத்து நாங்கள் பணியாற்றி கொண்டோம். ஆனால் வருகின்ற ஒவ்வொரு நிதிக்கும் 1% கூட நாங்கள் பிழைவிடாமல் கணக்கு காட்டுகிறோம். அந்த எங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி, திட்டத்துக்காக செலவு செய்யப்பட்ட நிதி, எங்கள் திட்டங்கள் சில வேளையிலே முந்தலாம் பிந்தலாம். அப்படி பிந்தி முந்துகின்ற போது நாங்கள் அங்கே அவர்களுக்கு அனுப்புகின்ற பாதீட்டிலே மாற்றங்கள் ஏற்பட்டால் சில வேளையில் நிதி எங்கள் கையிருப்பில் இருக்கலாம். அந்த இருப்புகளையும் கணக்கிட்டு அதை நல்ல முறையிலே எங்களுடைய நிர்வாகத்தினுடைய தலைவர், பொருளாளர், அங்கே இருக்கிற கணக்காளர்கள் அதனை பார்வையிட்டு அதை மீளவும் நாங்கள் என்னோடாக அந்த ஒவ்வொரு கிளைகளுக்கும் அனுப்புகின்றோம். அவர்களுடைய தெளிவூட்டலுக்காக அங்கே அவர்கள் யார் இடத்திலே அந்த நிதிகளை சேகரித்தார்களோ அவர்களுக்கு அந்த கணக்கறிக்கைகளை அனுப்பி அவர்களுக்கு ஒரு தெளிவூட்டலை கொடுப்பதால் தான் நாங்கள் இப்போதும் இந்த 10 ஆண்டுகளிலும் 10 ஆண்டை தாண்டியும் நாங்கள் இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுப்பதால் தான் பயணிப்போம். இப்படி தான் எங்களுடைய கணக்கு விடயங்களையும் எங்களுடைய நிதி போக்குவரத்துக்களையும் பின்பற்றி வருகிறோம். கண்டிப்பாக கலை தொடர்பாக, சமூக அக்கறை தொடர்பாக, வலுவுழந்தோர் தொடர்பாக, பெண் தலைமைத்துவம், பெண்கள் தொடர்பாக மற்றும் தொழில் வாய்ப்புகள் தொடர்பாக நீங்கள் சமூகத்திலே நிறைய சேவைகளை ஆற்றியிருக்கின்றீர்கள். இந்த சேவைகளுக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு நபரினுடைய முயற்சி இருக்கும். குறிப்பிட்டு கூறப்போனால் இதற்கு காரணமாக இருக்கின்ற, அடிப்படையாக இருக்கின்ற அந்த முக்கிய நபர் பற்றி, அவருடைய செயற்பாடுகள் பற்றி கண்டிப்பாக பேச வேண்டிய தருணம் இது. அவர் பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். எங்களுடைய இந்த எல்லா செயல்பாடுகளுக்கும் நாங்கள் சொல்லப்போனால் அந்த பெண் தலைமை தாங்குகின்ற திருமதி புனிதவதி நடேஸ்வரன் அம்மையார் தான் காரணம். ஏண்டா அவள் அடிக்கடி இலங்கைக்கு போக இயலாது. அவளுக்கு இப்போ தற்போதைய உடல் நிலைமைகளும் நல்ல நிலைமையில் இல்லாதபடியாக அவள் அங்கேருந்து தொலைபேசி உலகம் தான் எங்களோட ஒவ்வொரு வேலை திட்டங்களுக்கும் படிப்பாள். அப்போ எங்களோட நிர்வாகத்தின் தலைவர் அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி என்ற வகையில் அவர் கொஞ்சம் எளியாகவே அவர் தூக்கத்தை செல்றபடியாக நாங்கள் என்னோட தான் அதிகளவான தொடர்பாளர்களை புலம்பெயர்ச்சியில் இருக்கிற ஒவ்வொரு கிளையில் உள்ளவர்களும் வச்சுக்கொள்ளினோம். அப்போ ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் எனக்கு சொல்லிக்கல நான் அதை இங்கே இருக்கிற தலைமைச் செயலத்துக்கு அறிவிப்பேன். தலைமைச் செயலம் அந்த விடயங்களை எப்படி செய்வோம் எப்படி செய்வோம் எங்களோட கலந்து ஆலோசித்து நிர்வாகத்தோடு கதைச்சு அந்த திட்டங்களை செய்கிறோம். எல்லாத்துக்குமே இயக்கி கொண்டிருக்கிறது அவள் ஏன் அந்த நோக்கத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் தாண்டப்போ செய்யணும். கன நிறுவனங்கள் எல்லாம் படித்தவன் வேணும், வேலை தெரிஞ்சவன் வேணும், ஓடியாடக்கூடியவன் வேணும் என்று சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் நிறுவனத்தில் அப்படி எல்லாருமே ஓடியாடக்கூடியாக்கள் இல்லை. எல்லோரும் நடக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, அப்படியான பிரச்சனை உள்ளாக்கெல்லாம் எங்கள் நிறுவனத்தில் இருக்கணும். அப்படி இருக்க எங்களை அவாண்ட அந்த வலு அவள் எங்களுக்கு சொல்கிற உங்களால் எங்கட அந்த சின்னத்தை பாருங்கோ. அதாவது சக்கர நாட்காலின சில்லுக்குள்ளே 2 பேர் கையை அப்படி பிடிச்சோன்ருக்கிறான். கையை பிடிச்சி வைப்போம் அவர்கள் உயிரோடு உள்ளார்கள். அவர்களுடைய அந்த நம்பிக்கை எங்களால் முடியும். அந்த நம்பிக்கையை உருவாக்கினது எங்களோட நிறைவேற்று இயக்குனர் புனிதவதி நடேஸ்வரன் அம்மையார். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம் பயணிக்கிறோம். கண்டிப்பாக அதான் ஐயா. சரி, இப்போது உங்களுக்கு பின்னால் இருக்கிற முக்கிய நபர் ஒரு பெண்ணாக இருந்தும் நிறைய வேலை திட்டங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னது போல் மாற்றுத்திறனாளிகளை ஒரு ஃபோன் காலிலே இயக்குகின்ற ஒரு தற்துணிவான பெண். உங்களால் முடியும், வி கேன், உங்களால் எல்லாமே முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் உங்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைக்கு உங்களை தொலைபேசி ஊடாகவே உந்து சக்தியாக இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய அவரோடு இணைந்த உங்களினுடைய அடுத்த 10 ஆண்டு காலம் எப்படி இருக்க போகிறது? என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள்? அடுத்த 10 ஆண்டுகள் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலே உங்களுடைய 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்து
இன்னும் 10 ஆண்டுகள் கண்டிப்பாக 10 ஆண்டுகளை கடந்து வந்தவர்களுக்கு இன்னும் அடுத்த 10 ஆண்டுகள் அவ்வளவு கடினமான பாதையாக இருக்காது. அடுத்த 10 ஆண்டுகளில் உங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்க போன்றது? என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள்? எப்படியான சேவைகளை மக்களுக்கு ஆற்ற இருக்கின்றீர்கள்? எங்களுடைய அடுத்த 10 ஆண்டுகளுக்கான திட்டங்களை நான் நிலவே கூறியிருக்கின்றேன். தன்னிறைவான பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே எந்தெந்த கூறுகளூடாக நாங்கள் பயணிக்க முடியுமோ, சமூக மட்டங்களில் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே என்னென்ன வகைகளிலே, அதாவது மீன்பிடி உற்பத்தி, அதாவது நன்னீர் மீன் வளர்ப்பாக இருக்கலாம், எனவே சொன்ன விடயங்களைத்தான், உள்ளூர் உற்பத்திகளை மேம்படுத்துவது தொடர்பாக இருக்கலாம். அவ்வாறான விடயங்களை நாங்கள் மிக நுண்ணிலையிலே வைத்து நோக்குவோம். அந்த விடயங்களை நோக்கி அரச திணைக்களங்களோடு இணைந்து நாங்கள் இந்த விடயங்களை இன்னும் வலுப்படுத்த வேண்டும். வலுப்படுத்தி ஆக வேண்டிய தேவை இருக்கின்றது. என்று சொன்னால் இப்போ காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. எல்லாரும் ஒரே மாதிரியான மட்டத்தில் பொருளாதாரியில் வளரணும். எல்லாரும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலைன்னு சொன்னாலும் ஒரு நேரம் சோற்றுக்கு பசி என்று ஒரு குழந்தை இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு சமூகம் உருவாகக்கூடாது. கல்விக்கு வசதி இல்லாத படிக்கணும்னு சொல்லி ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது. எந்த மருத்துவ விடயத்தில் ஒரு ஆளை வச்சு பார்க்கலான்னு சூழ்நிலை இருக்கக்கூடாது. யாருக்கும் எதுவும் இல்லை என்று அத்தியாவசியமான தேவைகளை இல்லாத அளவுக்கு நாங்கள் பொருளாதார ரீதியில் கட்டமைப்பு அவர்களை வலுப்படுத்தணும் என்ற நோக்கத்தை தான் நாங்கள் இந்த அடுத்த வருகின்ற 10 வருடங்களுக்குள்ள மிக மிக உன்னிப்பாக பார்க்குறோம், உன்னிப்பாக செயற்படுத்த இருக்கிறோம். எல்லா விடயங்களையும் நாங்கள் இதில் சொல்லி இயலாதனாலும் எங்களோட நோக்கங்கள் இதை நோக்கியதாகத்தான் நகரும். கண்டிப்பாக இந்த கலந்துரையாடலே உங்களுடைய 10 வருட பயணத்தை நோக்கியதாக இருக்கின்ற காரணத்தினால் 10 வருடங்களில் நீங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை உங்களிடம் பயனடைந்தவர்கள் கண்டிப்பாக உங்களை பற்றி அறிந்திருப்பார்கள். உங்களை அறிந்தவர்களுக்கு தெரியும், உங்களோடு பயணிப்பவர்களுக்கு தெரியும். இன்னும் சிலர் உங்களை அறியாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நியூ லைஃப் புதிய வாழ்வு நிறுவனம் ஒன்று என்று இருக்கின்றதா, எங்களுக்கும் உதவி தேவை, நாங்கள் யாரை அணுகலாம் என்று சிலர் இருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கு அவர்களும் அறிய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் உங்களிடம் பெற வேண்டும் என்பதற்காக, உதவி கோர வேண்டும், நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இவ்வளவு கால பகுதியிலும் நீங்கள் செய்த விஷயங்களில் ஏதாவது நெகிழ்ச்சியை, உங்களுடைய மனதை தொட்டு நெகிழ்ச்சி அடைய வைத்திருக்கின்ற ஏதாவது ஒரு உதவி சம்பந்தமான விஷயமா அல்லது வாழ்வியல் சம்பந்தமான விஷயமா, எந்த விஷயத்தை நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? உங்களுடைய மனதை நெகிழ்ச்சி செய்த விஷயங்கள், அது உங்களுடைய இயக்குனருக்காக இருக்கலாம் அல்லது உங்களுக்காக இருக்கலாம், யாருக்காகவும் இருக்கலாம். இங்கே அந்த விஷயத்தை நீங்கள் பகிர்வதன் மூலம் பாதிக்கப்பட்டு அல்லது நீங்கள் நெகிழ்ச்சி அடைந்திருக்கின்ற அந்த நிலையில் இருக்கின்றவர்கள் கூட உங்களை நோக்கி வரலாம் அல்லது உங்களுடைய கரங்கள் அவர்களை நோக்கி நீளலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கேட்கிறேன். உங்களை நெகிழ்ச்சி அடைய வைத்த சம்பவம், நெகிழ்ச்சியான சம்பவங்கள் என்ற விடயத்தை கூற இயலாத. ஏனென்றால் எல்லாருடைய வாழ்விலும் இந்த பிரச்சனைகள் உண்டு. எங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான சூழ்நிலையைத்தான் இருந்தது. என்னுடைய இந்த சமூக பயணத்திலே எங்களால் உதவித்திட்டங்கள் வழங்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் மிகவும் ஒரு உதவி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நபர்களுக்கு தான் கொடுத்திருந்தோம். ஆனாலும் நாங்கள் அனைத்த காலங்களிலே வேலை செய்த போது பலரும் எங்களை கையெழுத்து கும்பிட்டார்கள். தம்பி, நீங்கள் செய்த உதவி பெரிய. ஆனால் வேறு அமைப்புகளும் அதை செய்திருக்கும். அவர்கள் இதைத்தான் சொன்னாங்க, உங்களை போல யாரும் எங்களோட இவ்வளவு நெருக்கமாக எங்களுக்கு இந்த உதவியை கேட்டு செய்ததில்லை, இதுதான் சொல்லி போட்டு தந்துட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள்லாம் தேடி எங்களை பார்த்து கேட்டு செய்திருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு பயனாளிகள்கிட்டையும் குறிப்பிட்ட ஒரு உற்பத்தியை வழங்கினதுக்கு பிற்பாடு, ஒரு உதவித்திட்ட வழங்கின பிற்பாடு நாங்கள் அவர்களை போய் பார்வையிடுறோம். எங்களை பிரதிநிதிகள் போவார்கள். போய்களில் இப்போ ஒரு ஆடு வளர்ப்பு கொடுத்தா அந்த ஆடு வளர்ப்புக்கு உரிய ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கான எல்லா உதவிகளையும் கொடுக்குறோம். அதுக்குரிய மருத்துவ ஆலோசனை, மருந்து வகைகள், உணவு வகைகள் எல்லாத்தையும் கொடுத்தா அப்புறம் நாங்கள் அதுக்கு பிறகு போய் பார்க்க வேறு ஒரு 3 ஆடுகளோட 4 ஆடோட அதை பெருக்கி வச்சுருக்கீங்கள நாங்கள் அதை பற்றி சந்தோஷப்பட்டிருக்கோம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு மகிழ்ச்சி பட்டிருக்கோம். அது மகிழ்ச்சி என்ற விஷயத்தை நாம் பார்க்குறேன். என்ன சொன்னால், எங்கள்கிட்ட உதவி பெற்றவரால் எங்களுக்கு நம்பிக்கையாக வாங்கின உதவிக்கு தண்ட விசுவாசத்தை காட்டியிருக்கிறாங்க.
இப்படி ஒரு மக்களும் இருந்தால் நல்லமன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அப்படி இருந்தும் சில மக்கள் என்ன செய்யிருக்காங்கன்னா கொடுத்த உதவி திட்டங்களை விற்றுருக்காங்க. அடுத்தவங்க போய் பார்க்க விற்று போட்டு அதை நாய் அடித்து போட்டது கலவரத்து போட்டாங்கன்னு சொன்ன அந்த சம்பவத்தை உடனே அந்த இடத்துல வச்சு நாங்கள் வித்தட யார் அந்த அவர் வித்த ஆட்டை வாங்கினாரோ அவர்கிட்டையும் போய் விசாரிச்சு அதை உறுதிப்பதி அதை சொல்லி போட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு சில செய்கிற விஷயங்கள் வந்து புலம்பெயர் தேசத்துலேருந்து வர நிதி வழங்குனர்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தும். ஏன்னா நாங்களும் நம்பிக்கையெல்லாம் இருக்கிறோம், நாங்கள் உதவி கொடுக்குறவர்களும் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்று அவர்கள் மத்தியில் போனால் நாங்கள் தொடர்ந்து இந்த சேவைகளை செய்யலாம். எங்களோட மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த ரெண்டு பக்கத்துக்குமான நிலப்பாடு இப்படித்தான் இருக்குது. சில இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்லணும். காலையில் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அவள் வந்து ஒரு பெண் தலைமை தாங்குகிற குடும்பம் ஒரு பெண்மணி இருப்பாள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட 10 மணிக்கு பிறகு அவளோட வீட்டில் கணவர் இருப்பார். ஆனால் உதவி திட்டம் வரைக்கா தான் கணவர் இல்லையான்னு சொல்லி வந்து உதவி வாங்கினோம். இது கூட எங்களால் இனங்காணப்பட்ட ஒரு பிரச்சனை. இப்படியான ஒரு குளறுபடிகளை வந்து வேலைகளை வந்து மக்கள் ஒட்டினோன்னு சொன்னால் நாங்கள் வடிவாக எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு உதவி திட்டத்தை கொடுக்கலாம். இது ஒரு எங்களுக்கு நெருடலை ஏற்படுத்தும். எங்களுக்கு உண்மையிலே என்ன இந்த மக்களுக்காக நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம், எவ்வளோ வாரத்துலேருந்து வாரோம். சில விட நாங்கள் சாமத்தில் கூட போய் வர வேண்டிய சூழ்நிலை எனக்கு நாங்கள் போனால் வர்றதுக்கு எங்களோட கருணாகரன் வாத்தியாரை கேட்டால் தெரியும். அப்படியே வருவோம் நாங்கள் ஆடி பாடி வருவோம். ஆனால் மக்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு தந்துடுவாங்க. என்ன அப்போ இப்படியான இதெல்லாம் விட்டால் நாங்கள் நிச்சயமாகவே நல்ல முறையில் புலம்பெயர் உறவுகளும் வந்து சும்மா எங்களுக்கு நிதிகளை தெரியல, அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. நாங்கள் இலங்கையில் வாழ்கிற விட அவங்க அங்கே கஷ்டப்படுறாங்க வாழ்றதுக்கு. என்ன வாடகைக்கு, தண்ணிக்கு வாடகை, வீட்டுக்கு வாடகை, மின்சாரத்துக்கு வாடகை, அவங்களோட வாகனங்களை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு வாடகை, ரோட்டில் ஓடுறதுக்கு எத்தனை பிரச்சனை. நாங்கள் எல்லாமே இலவசமாக அனுபவிக்கிறோம். இருந்து கொண்டும் நாங்கள் இலவசத்தாரையும் போய் சொல்லி வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்படி இல்லாமல் இருந்தால் நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். சமூகத்திட்ட எதிர்பார்க்குற விஷயம் கண்டிப்பாக என்னிடம் இருந்த கேள்வி ஒன்று இருந்தது. இது நீங்கள் இந்த சமூகத்திட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கள் என்று நான் கேட்கும் போதிலே நீங்கள் இந்த சமூகத்திட்ட எதிர்பார்க்குற விஷயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக சமூகம் வெளிப்படையாகவும் உண்மைத்தன்மையோடையும் இருந்தால் உதவி புரிகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக சமூகத்துக்கு கை கொடுப்பார்கள் என்பது உங்களுடைய தெளிவான பார்வையாகவும் தெளிவான செயற்பாடாகவும் இருக்கின்றது. நிறைய பேசிவிட்டோம், நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். இன்னும் ஒரு சில விஷயங்களோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்வோம். இந்த சமூக அமைப்புகள் அல்லது உதவி நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் தோன்றி மறைகின்ற ஒரு காலகட்டம் வரும். ஒரு புதிதாக ஒரு அமைப்பு உருவாகி இருக்கும். ஆனால் 2-3 பேருக்கு உதவி செய்திருப்பார்கள். இப்போ இந்த பார்த்தா அந்த நிறுவனத்தை காணலும் மூடி போடுவார்கள். சமூகத்திலே ஒரு குழு ஒன்று உருவாகும். நாங்கள் இனம் காண போகிறோம் மக்களை, அவர்களுக்கு உதவி திட்டங்களை வழங்கப் போகின்றோம் கொண்டு பேப்பரோடும் பேனையோடும் வருவார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்களுடைய நடமாட்டத்தையே காண முடியாமல் இருக்கும். அவர்களுடைய தொலைபேசிகள் அணைத்து வைக்கப்பட்டிருக்கும். அவர்களை தேடினாலும் பிடிக்க முடியாது இருக்கும். இப்படி இந்த சமூகத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள், ஒரு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலே 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தோன்றியிருக்கும், 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் காணாமல் போயிருக்கும். இப்படி இருக்கின்ற கட்டத்தில் 10 வருடங்கள் ஒரு சமூக சேவையை கொண்டு செல்வது என்பது எப்படியான ஒரு உங்களுடைய சேவை நீடித்ததற்கான ஒரு காரணம், அது எப்படி உங்களால் முடிந்தது? நீங்கள் குறிப்பிட்ட ஒரு குழு வரும், ஒரு அமைப்பு தோன்றும், மறையும், உதவி செய்யப்பட்டு வருவினோம், பிறகு காண கிடைக்கான்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு அப்படி எல்லாம் இல்லை. நாங்கள் எல்லாம் அப்படிலாம் உதவி கொடுக்க போகிறோம் வாங்கன்னு சொல்லி கேட்டு ஆக்களை உள்வாங்கிறதில்லை. எங்களுக்கு கேட்டு வரவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி அதிகம் செய்கிறோம். அதன் பிற்பாடு இப்படி ஒரு நிறுவனத்தின் உதவி திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் வந்து அப்படி ஒரு உதவி தேவைப்படுற இன்னொரு நபருக்கு சொல்லிக்கல அவர்கள் வருவார்கள். எங்களை நாங்களாக போய் பிரபலப்படுத்தணும் என்று நாங்கள் நினைக்கல. மக்களாக தேடி வந்தால் நாங்கள் அவர்களுக்கான தேவைகளை வந்து செய்வோம். அதான் எங்களோட வெற்றி, எங்களோட பலம், எங்களோட நம்பிக்கை. நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். அதில் மனித வளம் எங்களுக்கு ஒரு பலமாக இருக்குது. அந்த மனித வளத்துக்கு பின்னுக்கு பணம்ன்ற விஷயம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த 3ம் சேர்ந்தது தான் எங்களுடைய இத்தனை 10 வருட காலம். எங்கள் மீது நிதி வழங்குனர்கள் கொண்ட நம்பிக்கை, நாங்கள் மக்கள் மீது வைத்த நம்பிக்கை, மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை, மனிதர்கள் 2ஆம் கட்டமாக எங்களோடு பயணிக்கின்றார்கள்.
அந்த மனிதர்கள் மூலமாக வருகின்ற பணம், அந்த மூன்றையும் ஒருங்கிணைத்தது தான் எங்களுடைய இத்தனை கால நீடிப்பையும் இருப்பையும் தக்க வைப்பதற்கான காரணம். அத்தோடு நாங்கள் தன்னார்வ தொண்டகண்டங்களுக்கு இயல்பை கூறியிருந்தேன். இவர்கள் பல்கலைக்கழகத்தில் 2019ஆம் ஆண்டு கல்வி கற்றுக்கொண்டிருந்த காலப்பகுதியிலே என்னோடு கூட கற்றவர்கள் சமூகவியல் துறையிலே அவர்களை இந்த பணிகளிலே உள்வாங்க. பல்வேறு இடங்களிலே தென்னிலங்கையிலும் அல்லது மத்திய மலைநாடு, கிழக்கு மாகாணம், வடக்கு போன்ற பகுதிகளிலே பல்வேறு இடங்களிலிருந்து மாணவர்கள் எங்களுடன் கல்வி கற்றார்கள். அந்த மாணவர்கள் என் மீது கொண்ட நம்பிக்கை, நட்பு, அந்த உறவுகள் புதிய வாழ்வு நிறுவனத்தோடு அவர்களை இணைப்பதற்கு ஏதுவாக இருந்தது. எங்களுடைய நிறைவேற்று இயக்குநர்களுடைய சிந்தனை சிறப்பானதாக இருந்தது. அப்போ நாங்களும் ஒரு சமூகவியல் துறையிலே கல்வி கற்றோம். அப்போது அந்த இரண்டுமே எங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கத்தை கொண்டது. அந்த நெருக்கங்கள்லாம் ஒவ்வொரு விடயத்துக்குமாக நாங்கள் தன்னார்வ தொண்டர்களை வைத்து நாங்கள் எங்கள் வேல் திட்டங்களை இலவாக முடிக்கின்றோம். அது மிகப்பெரிய ஒரு பலம். எல்லா விடயத்துக்கும் விஜயலாதன் போய் நிற்க இயலாது. இப்போ ஒரு கடையத்தை உறுதிப்படுத்தணும்னு சொன்னால் அங்கே போய் கிராமசட்டை போய் பார்த்து ஒன்று நிற்கிறதுன்றது கிழக்கு மாகாணத்தில் நின்று மத்திய மாநிலன்றது சாத்தியப்படாது. அப்போ அந்த இடங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கு உடனடியாக தொலைபேசி அழைப்பு எடுத்து இந்த கடிதத்தை தொடர்பாக எனக்கு முடிவு வேணும்னு சொன்னால் அவர்கள் அந்த தரவுகளை சரியான முறையில் தருவார்கள். அப்படியான ஒரு நிர்வாக கட்டமைப்பு, அப்படியான ஒரு தொடர்பாடல், அது மனித வளம், இப்படி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் எங்களோட நிறுவனம் எனக்கு வேலை செஞ்சுருக்கு. நீங்கள் யோசிக்கலாம், எங்கள்கிட்ட ஒரு 50 பேர் பணியாளர்கள் இருப்பாங்க யோசிக்கலாம். அப்படி இல்லை, நாங்கள் ஒரு 4 பேர் தான் பணியாற்றுறோம். வெளியில் பணியாற்றுறேன்டா விஜயலாதன் மட்டும்தான் பணியாற்றுறேன். என்னோட உபசியலாளர் வருவார், எங்களுடைய உபத்தலைவர், பொருளாளர்னு சொல்லி அவர்கள் ஒரு இடத்துலேருந்து பணியாற்றோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு துறையில் நாங்கள் பணியாற்றி கொண்டு வரோம். அந்த எங்களை ஒருவருக்கு உள்ள தொடர்பாளர்கள், அந்த தொடர்பாளர்கள் மூலமாக நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்ற ஒரு தெளிவூட்டல், அதுதான் இதுவரைக்கும் எங்களோட தொடர்ச்சியை கொண்டு வந்தது. நிறைவேற்று இயக்குநருக்கு எல்லாத்தையுமே சொல்லுவாள், தம்பி இப்படி செய்யணும் என்று சொன்னால் அது அந்த இத்தனை நாளைக்குள்ள வேணும் என்ன வை. அப்போ அவன் 20 சாமத்தை எழுதி போட்டு பிடியத்தான் அவன் கண்மொழிக்கும் போது இருக்கணும் தம்பியான்னு சொல்லுவான். அப்படியோ செய்யத்தான் வேணும். ஒரு இராணுவத்தின் கட்டமைப்பு மாதிரி தான், நீ போகத்தான் வேணும் என்ற ஒரு சூழ்நிலையில் அவள் அப்படி தான் எங்களுக்கு கட்டளையை போடுவாள். தான் முடிய நித்திரையால் கண்மொழிக்கு தம்பி இது இருக்கணும், சரி அப்போ இருந்தால் தான் அவன் இருக்க தான் வேணும். அப்போ அப்படியான ஒரு அதாவது அன்பான கட்டளையாக இருக்கலாம், இறுக்கமான கட்டளையாக இருக்கலாம். நாங்கள் அக்கா சொல்லிட்டு போய் அசண்டைனா வர்றையில் அது வேலை, இது வேலை எனக்கு மட்டுமானது இல்லை, இது இந்த சமூகத்துக்கானது. அதை நாங்கள் விரும்பி செய்கிறோம், நேசிக்கிறோம். அந்த நேசிப்பு கூடத்தான் நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள்லாம் இந்த சமூகத்துக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நபர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒரு நபர்கள், மக்களுக்காக வாழ்ந்தவர்களை நாங்கள் பராமரிக்கிறோம். அப்போ நாங்கள் திருப்பவும் நாங்கள் எங்களோட இதுதான் வந்திருக்கு, நாங்கள் இது இன்னொரு வடிவத்தில் செய்கிறோம். லட்சியத்தை மாற்றிலாது வடிவத்தை மாற்றி பயணிக்கிறோம். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள். அதாவது குறைந்த பணியாளர்கள், பெரிய அளவிலான சேவைகள், ஒரு குறுகிய பணியாளர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வேலை செய்வதற்கு காரணம் சமூகத்தோடு நீங்கள் எவ்வளவு ஊடாட்டமாக இருக்கின்றீர்கள், அவர்களோடு எவ்வளவு இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொன்னதும் உங்களுக்கு சரியான தரவுகளை தருகின்ற அளவுக்கு சமூகத்தில் ஒவ்வொரு சமூகத்திற்குள்ளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உங்களுடைய ஊடாட்டம் இருப்பதனால்தான் உங்களால் இவ்வளவு தூரம் வெற்றி பயணத்தை எட்ட முடிந்திருக்கின்றது என்று உணர முடிகின்றது. விஜயலாதன், இறுதியாக இன்னும் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நீங்கள் என்ன உங்கள் நிறுவனம் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இன்னும் ஏதாவது எங்களுக்கு இந்த விடயத்தை குரோன் என்று நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் எங்களோட வேலை திட்டங்களை பார்வையிட்டதுக்கு பிறகு இப்போ கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் வேலையை ஆரம்பிக்கல எங்களுக்கு இப்போ பல்கலைக்கழகத்தில் 2ஆம் இடத்தை கல்வி கற்றுங்கிற ஒரு பெண் பிள்ளை தான் ஒரு பிரதிநிதியாக முதல் இணைந்து கொண்டவா. அவள் அங்கே செய்த சின்ன சின்ன வேதனை, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் குடிநீருக்கு தட்டுப்பாடுன்னு சொல்லி அங்கே ஒரு பொது கிணறு அமைச்சு தஜில் கேட்டு அந்த கிணறு அமைச்சு கொடுக்கல அதுக்கான அனுமதியை வாங்க போய்க்க வாகரை குரலை பற்றி பிரேச செயலா பிரிவுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் அந்த அனுமதி எடுக்கல அந்த பிரேச செயலாளர் எங்களோட செயல் திட்டங்களை பார்த்து அப்போ நாங்கள் இப்படி ஒரு விஷயங்களை கணக்கு செய்திருக்கோம், இங்கே நீங்கள் பெரிய அளவிலான வேலை திட்டங்கள் செய்யலாம்ன்ற போது நாங்கள் பனை உற்பத்தி அல்லது கஜு உற்பத்திக்கான ஒரு விடயத்தை நாங்கள் அவையோட காய்ச்சினாங்க. விடயத்தை காய்ச்சி எங்களுக்கு 10 ஏக்கர் காணியை அவள் பிரதேச செயலாளர் தந்திருக்கா.
அந்த காணி இன்னும் கைக்கு வர இல்லை. அதை தர்றதுக்கான முழுமையான எல்லா நடவடிக்கைகளும் கடிதம் மூலமாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த காணியை கைக்கு வந்தால் நாங்கள் அதை அளந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்லணும்னா, இதை நாங்கள் செய்கிற பட்சத்தில் மாங்கனின்ற இடத்துல மட்டக்களப்பில் இந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறதுக்கு அனுமதி தந்திருக்காங்க. அந்த காணி தந்தால் அந்த காணியை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அபிவிருத்தி செய்தால் அதில் ஒரு கிட்டத்தட்ட அந்த 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 சுற்றுப்புற சூழலை சுற்றி இருக்கிற மக்களில் அதிகளவான பேர் பயன்பெறக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது. பனை உற்பத்தியாக இருக்கலாம், அல்லது காஜி உற்பத்தியாக இருக்கலாம். அண்மையில் நானும் எங்களோட ஓசியாளரும் போய் அங்கே ஒரு 4 நாள் நின்று நாங்கள் அந்த மக்களோட கதைக்க அவர்கள் 2 குடும்ப நிலைமைகளை பார்த்துனாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த ஒரு தொழில்பட்ட அமையமாக இருந்தால் அங்கே பனைமரங்கள் இருக்குது. அந்த பனைமரங்கள் தேவையில்லாமல் அழிஞ்சு போகுது. அதையும் நாங்கள் காப்பாற்றணும். எங்கள் மக்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டாம். அந்த வேலை திட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு நிதி பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த நிதி பிரச்சனையை நாங்கள் சரியான முறையில் கையாளணும். அதுக்கான ஒரு நிதி சேர்க்க வேண்டிய தேவையும் எங்களுக்கான விஷயத்தை சொல்கிறதோட, கிள்ளச்சி பிரதேச செயலாளர் ஒரு காணி தந்திருக்கார் விவேகானந்த நகரில். அது ஏலவே சிமெந்தால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக இருக்கிற போது மேலே ஒரு கூரைகளோ இல்லை கதவுகளோ சாளரங்களோ இல்லாத சில நிலைமையில் இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்ட கட்டிடம். அதை எங்களோட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விடுதியாக மாற்ற போகிறோம். மாற்றுறதுக்கும் எங்களுக்கு நிதி பிரச்சனை உண்டு, நாங்கள் இப்போ எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த நிதி பிரச்சனைகளை நாங்கள் கையாளணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு பல வேண்டுகோள் வருது, எங்களை இல்லத்தில் வச்சு பராமரிங்கோ. அண்மையிலையும் எங்களுக்கு அரச துறைகள உயர் அதிகாரிகள் மூலமாக கையொப்பமிடப்பட்ட கடிதங்கள் வந்தது. இப்படி ஒரு நபர் சக்கர நாட்கள் இருக்கார், அவரை நீங்கள் எங்களோட இல்லத்தில் வச்சு பராமரிங்கோ. ஏன்னா நாங்கள் தான் இதை பராமரிப்பு வேலை செய்கிறோம் என்று சொன்னால் மற்ற நிறுவனங்கள் தங்கி அவர்கள் மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நிரந்தரமாகவே இருக்கிறதுக்கு எங்கள் இல்லம் தான் இருக்குன்னா எங்கள் இல்லத்தில் இட வசதி இல்லை. அப்போ அந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் இந்த விடுதியை அமைக்க போகிறோம். அதுக்கு எங்களுக்கு நிதி வழங்கக்கூடிய நன்கொடையாளர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பார்கள். இன்னும் எங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சும் எங்களை பற்றி தெளிவில்லாமல் இருக்கலாம். அப்போ இப்படியான ஒரு தன்மையில் நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். அதுக்கான ஒரு உதவி திட்டத்தை, நிதி உதவியை நாங்கள் எதிர்பார்க்குறோம். புலம்பெயர் தேசத்திட்ட எங்களோட நிர்வாகத்தின் சூழலை தாண்டியும் இந்த காணொலிகளை ஊடாக நீங்கள் கேட்க வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய இறுதி காலங்கள் வரையும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும். நாங்கள் குடும்பங்களோடு இருக்கிறோம், அவர்கள் குடும்பங்களோடு இருக்கில்லாத சூழ்நிலை, குடும்பங்களோடு இருந்தால் குடும்பங்களுக்கு பிரச்சனையாகக்கூடிய சூழ்நிலை, எல்லாமே ஒரு கஷ்டமான ஒரு நெருடலான அவர்களுடைய வாழ்க்கை போராட்டங்களை நாங்கள் பூர்ணப்படுத்தி கொடுக்கணும். அவர்கள் சாகும் வரையும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு சாகணுமன்றதை யார் யார் அவர்கள் எல்லாரையும் எப்படியெல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லி யோசித்தார்களோ அவர்கள் விட்டு சென்ற விடயங்களை நாங்கள் தொட்டுத்தான் செல்லலாம். அதை மிச்சம் பின்னுக்கு வர சந்தையை தொடர்ந்து செல்லணுமன்றங்கிற இந்த விருப்பம், இந்த எண்ணம் எங்களுக்கு சரியான முறையில் விடுதி அமையணும். எங்களுக்கு அந்த காணி ஆவித்து செய்கிறதுக்கு தொழில்பட்டு அமைக்கிறதுக்கான நிதி வசதிகள் தேவையாக இருக்குது. இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறவர்கள் கருத்தில் கொண்டு எங்கள் தேசாபிமானிகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்காக இழந்தவர்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை செய்ய விரும்புகிறோம். எங்களை நிறைவேற்றி இயக்குகிறோம். தன்னாலான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு நாங்கள் இன்னும் கணக்கு விடயங்களை செய்ய போகிறோம். இந்த பெண்களை வலுவூட்டுறதோட எங்களோட உள்கட்டமைப்பு, பொருளாதார நிலைமைகளை, கல்வியிலிருந்து, உள்ளூர் உற்பத்தியிலிருந்து எல்லா விடயங்களையும் நாங்கள் முன்னெடுக்க வேணும். என்றால் கல்வி ஒன்று தான் எங்களை அழிச்சு பிடுங்கிக் கொள்ள முடியாத, அழிக்க முடியாத விஷயம். அந்த கல்வியை சரியான முறையில் நாங்கள் பிள்ளைகளுக்கு அடிப்படையில் இளமையில் கல்வி சிலையில் எழுத்தன்பதில் அதை நாங்கள் கொடுக்கணும். அதுக்கு வறுமை ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. வறுமையை காரணங்காட்டி எந்த பிள்ளையும் கல்வியை கைவிடக்கூடாது. இப்படியான சூழல்களை நாங்கள் கல்வி திட்டத்தில் பல்வேறு வகையில் உங்களுக்கு சொல்லணும். பல்கலைக்கழகத்தில் கொழும்பு, பெராதனியா, கிழக்கு மாகாணம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்று பட்டதாரிகளாக போயிருக்கணும். இன்னும் 20க்கு மேற்பட்ட மாணவர்கள் இப்போ கல்வி கற்றுக் கொண்டிருக்கணும். அவர்கள் எல்லாரும் தாய் தந்தை இல்லாதவர்கள் மற்றும் தந்தை இல்லாதவர்கள், அதாவது வலுவிழப்புக்குள்ளான குடும்பங்களோட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து உதவி செய்கிறோம். வலுவிழப்புக்குள்ளான பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறோம். அப்போ இப்படியான ஒரு கல்வி மேம்பாடு, கல்வியை அவர்கள் இடைவிட போகிறோம்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் கடிதம். நாங்கள் இந்த 2ஆம் இடத்துல நான் நிப்பாட்ட போகிறேன், எனக்கு அப்பா கேளாது,
வீட்டை வறுமைன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அந்த பிள்ளை கல்வியை இவ்வளோ தூரம் வந்து இடையில விடக்கூடாதுக்காண்டி நாங்கள் எப்படியோ அந்த நிதியை சேகரித்து கொடுக்குறோம். அப்போ இப்படியான எங்களோட இந்த பயணத்தில் இந்த பணியில் நீங்கள் எல்லாருமே பார்க்குற நீங்கள் எல்லாருமே எங்களோட இந்த புதிய வாழ்வு என்கின்ற இந்த ஒரு ரதத்தை வந்து வடம் பிடியுங்கோ. நாங்கள் பிடிச்சு கொண்டு போகிறோம். இன்னும் பலர் பிடிச்சிருக்கிறாங்க. கைவிடாமல் தொடர்ந்து அதை இழுங்கோ. அந்த தொடர்ந்து அதை இழுக்கிற பட்சத்தில் தான் எங்களுக்கு எங்களோட இலட்சியத்தை எங்களை இலக்க எங்களுக்கு மூத்தவர்கள் கண்ட கனவுகளை நாங்கள் நிறைவேற்ற முடியும் என்றது என்னுடைய கருத்து. நாங்கள் மாட்டோரம் பகுதியில் வந்து புதிய வாழ்வு வடிவமைப்புன்னு சொல்லி, அதாவது ஆடை வடிவமைப்புன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று போட்டிருக்கிறோம் முன்வீதியில். அங்கேயும் வந்து 4 பெண்கள் தையல் இதில் ஈடுபட்டிருக்கிறோம். அங்கே நாங்கள் தைக்கிற வாரவைக்கு நாங்கள் குறைந்த செலவில் தான் தைச்சி கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் உள்ளூர் உற்பத்தியாளர்கள்ன்ற பொருட்களையும் அங்கே வச்சு விற்பனை செய்கிறோம். அது நீங்கள் போனால் அதில் பார்க்கலாம். என்னென்ன சொல்லி என்னென்ன ஃபேஷன் சொல்லி அதில் போட்டிருக்கிறோம். அதில் தான் நாங்கள் இப்போ எங்களோட பயனாளிகள் பெறவேற்ற பொருட்களை, அது சிரட்டையில் செய்த பொருட்களாக இருக்கலாம், அல்லது கைத்தறியில் செய்த சிலைகளாக இருக்கலாம், அல்லது வேறு சாரங்களாக இருக்கலாம், துவாய்கள், கைக்கொட்டை, அப்படியான அந்த உடைய பொருட்களை வந்து நாங்கள் வாங்கி அதில் விற்பனை செய்கிறோம். இந்த விடயத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. புலம்பெயர்ந்த வாரவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்தால் அந்த இடத்த போய் பாருங்கோ. அதை கூட நாங்கள் இன்னும் கல விடயங்களை எங்களுடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கிறோம். அதையும் பாருங்க. வெகு விரைவில் எங்களுடைய எல்லா செயல் திட்டங்களையும் தாங்கின இணைய பக்கத்தை நாங்கள் எல்லாருடைய பார்வைக்காக நாங்கள் திறக்க இருக்கிறோம். அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நம்புகிறோம் அதை பார்வையிடுறது. எனவே நாங்கள் கணக்க விஷயத்தை செய்தபடியே இதை சொல்கிறேன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் பார்க்க எல்லாரும் ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். எங்களோட நீங்கள் தொடர்ச்சியாக பயணிங்கன்றதை எங்களோட வேண்டுகோள். நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக இருங்கோ. எல்லாருமா சேர்ந்து எல்லோருக்குமாக வாழ்வோம். கண்டிப்பாக எல்லோருமாக சேர்ந்து எல்லோருக்குமாக வாழ்வோம் என்கின்ற இந்த பெரிய கருத்தோடு இந்த புதிய வாழ்வு இல்லத்தினுடைய இணைப்பாளராக, திட்ட செயற்பாட்டாளராக, வெளிநாடுகளுக்கான இணைப்பாளராக, சகல விஷயங்களிலும் உறுதுணையாக இருக்கின்ற மதிப்பிற்குரிய விஜயலாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய சேவைகள் தேவைகள் பற்றி கலந்துரையாடியிருந்தார். இந்த விஷயங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனுள்ள விஷயமாகவும் அதே நேரம் உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய சேவைகளுக்கும் ஒரு களமான விஷயமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.